This meeting is being recorded. Alert. PowerPoint slideshow slide. சரி. குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு ஐஏபியில் நடக்கக்கூடிய இந்த பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் இ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நிறைவு நாளாக ஃபோர்த் டே இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். இதில் கலந்துக்க அனைவரையும் வரவேற்கிறோம். மற்றபடி இந்த 3 கிளாஸ்லேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் ஜிமெயில் ஆகட்டும், கூகுள் சர்ச் ஆகட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஓவர் வியூ அப்படிங்கிறது From Sam to list to everyone. Now audible, sir. You can do that. Alert. ஓகே, தேங்க்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம இந்த மொபைலில் வந்து பேர் இல்லாமல் மொபைல் நேம் வச்சுருக்கவங்க யார் கரெக்டாக அப்படிங்கிறது, ஏன்னா நாங்கள் டெய்லி அட்டனன்ஸ் போட்டுட்ருக்கோம். 2-3 பேர் வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க பேர் மட்டும் எங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போக மற்றபடி எல்லாருமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவங்க மட்டும் உங்கள் பேர் போட்டு ப்ரெசென்ட் போடுங்க. இல்லாட்டினா உங்களோட ஜூமில் வந்து பேரை மாற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இல்லாட்டி லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு உங்களோட பேர் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க, பார்த்துக்கலாம். சரியா? அது ஓகே. மற்றபடி நேற்று வந்து நம்ம ஜிமெயிலில் வந்து ஸ்டாண்டர்ட் வியூ அதில் வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் பார்த்தோம். கம்போஸ்ட் மெயில் எல்லாமே பார்த்தோம், எப்படி சென்ட் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம எப்படி மெயில் சென்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஃபார்வேர்டு டெலிட் எல்லாமே பண்ணோம். நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து நான் அப்படி காமிச்சதோடு இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நேற்று வந்து கூகுள் டிரைவ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூகுள் சர்ச் பார்த்தோம். கூகுள் சர்ச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய விஷயங்கள் தேடும் போது அந்த கூகுள் சர்ச்சை நீங்கள் நிறைய பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சரியா? அந்த கூகுள் சர்ச்சை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுபோக கூகுள் டிரைவ் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகி போச்சு. இப்போதைக்கு நம்ம தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம மெயிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு காலத்தில் தேடி எடுக்கிறது. ஓகே, இப்போ அந்த டிரைவ்ல வந்து சேவ் பண்ணி வச்சிங்கன்னா எப்பயும் ஓகே, அந்த ஸ்டோரேஜை நீங்கள் கரெக்டாக நீங்கள் எப்போ வேணாலும் தேடி நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம எடுத்துக்க முடியும். இதே நம்ம மொபைலில் இருந்தாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியலாம். மொபைலில் வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுறோமோ இல்லை மொபைலில் ஸ்டோர் பண்ணுறோமோ இல்லை மொபைல்லே டிரைவ்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல்லேயே நீங்கள் அந்த ஃபைலை எடுத்துக்கலாம். சரியா? இது ரொம்ப ஃபெசிலிட்டி நிறையா இருக்கும். இப்போ இது இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பேசிக்காக இந்த யூடியூப் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பிளைண்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன இதாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த குரோமியம் இதெல்லாம் சின்ன சின்ன செட்டிங் வைப்போம். அந்த செட்டிங் எப்படின்னா பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சொல்லிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து செட்டிங்கிறது என்னென்னா, நம்ம எப்படி வந்து ஹோம் ஸ்க்ரீன் செட் பண்ணுறது, எப்படி வந்து புக் மார்க் செட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா நீங்கள் நாளைக்கு செட் பண்ண முடியும். சரியா? அதை வந்து நம்ம மெயினாக பார்ப்போம். இப்போ இதுதான் வந்து இந்த பிளைண்ட் ஹெல்ப் அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம முதல்ல பார்த்துடலாம். சரியா? இதை நம்ம பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்த blindhelp.net அப்படிங்கிற வெப்சைட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்காகவே பாகிஸ்தான் வெப்சைட் தான் இது. அவங்க வந்து என்னென்னா நம்ம சார்பாக நிறைய விஷயங்கள் சாஃப்ட்வேர் மொபைல் ஆகட்டும், சிஸ்டம் ஆகட்டும், இல்லை ஆப்பிள் மொபைல் ஆகட்டும், எல்லா விஷயத்துக்கும் உண்டான சாஃப்ட்வேர்ஸ் போகிறோம். ஓஎஸ் போடணுமா, ஓஎஸ் சாஃப்ட்வேர் ஆகட்டும், பல விஷயங்கள் அதில் ஜாஸ், என்விடிஏ எல்லா சாஃப்ட்வேருமே அதில் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வெப்சைட்டை லைட்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை ஈஸியாக எடுக்க முடியும். முன்னாடி வந்து அந்த பிளைண்ட் ஹெல்ப்பில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இது இப்போ எப்படி கூகுள் டிரைவ்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க சாலிட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல்ஸ் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி அதில் லிங்க் கொடுத்துருந்தாங்க. சாலிட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தடை பண்ணியிருக்கிறதுனால நம்ம டவுன்லோட் பண்ணவே முடியாது. ஏன்னா மற்ற இடத்துல வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். இருந்தாலும் வந்து நம்ம சாலிட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில்
இருக்கறனால டவுன்லோட் பண்ண முடியாதுனால அவங்க ஸ்டோரேஜே வந்து மாத்திட்டாங்க. இப்ப எல்லாம் கூகுள் டிரைவ் அந்த மாரி மெகா ஷேரிங் இதில தான் வச்சிருக்காங்க. நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ண முடியும். சரியா? அந்த வெப்சைட்ட எப்படி நம்ம அக்சஸ் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் அப்படிங்கிறத பார்ப்போம். செட்டிங்ஸ் அத பார்ப்போம். அது போக இன்னைக்கு கிளாஸ் வந்து முடியறதுல என்னங்கிறத பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. PowerPoint slideshow I am online training PowerPoint. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த blindhelp.net அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வெப்சைட் அட்ரஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல www.blindhelp.net அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு அட்ரஸ் குடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள போயிரலாம். From Jansirani to everyone. Jansirani present sir alert. ஓகே. இப்ப அந்த Blind Help அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு இப்ப போவோம். நான் ப்ரௌசர் போறேன். Desktop list. This PC ஃபேவரைட் லிங்க்ஸ் F அப்படி favorite links.html 5 of 15. இப்ப இது வந்து இந்த ஃபேவரைட் லிங்க்ஸ்ங்கிறது என்ன ஈஸியா போறோம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாம இருந்தாலும், இந்த ஃபேவரைட் லிங்க்ஸ்ங்கிறது நானே கிரியேட் பண்ண பேஜ் தான். எனக்கு தேவையான வெப்சைட் எல்லாம் இதுல லிங்க்கா வந்து கிரியேட் பண்ணி ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க. நான் வந்து இந்த இன்னைக்கு போடுற YouTubeலயே லிங்க் குடுக்குறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி உங்க லேப்டாப்ல ஜஸ்ட் ஒரு ஃபைல் தான் டெஸ்க்டாப்ல போட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையானது நீங்க அத லிங்க் குடுத்து போயிரலாம். இதுலயும் நான் என்னென்ன லிங்க் இருக்குன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. என்டர் குடுக்குறேன். Program Manager. PowerPoint slideshow I am on meeting Zoom row 1 Microsoft PowerPoint untitled Chromium row 1 column 1. From M.J. Ganeshnilai Pearl to everyone. Jai Ganesh presents sir alert. ஓகே, ஓகே. Explorer. PowerPoint my favorite web page Chromium. சரி. மை ஃபேவரைட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுல கண்ட்ரோல் ஹோம் குடுக்குறேன். Heading level 1 welcome. வெல்கம் அப்படின்னு இருக்கு. இதுல டவுன் ஏர் பண்ணி என்னென்ன இருக்குன்னு லைட்டா பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். This is my favorite web page. திஸ் இஸ் மை ஃபேவரைட் வெப் பேஜ் அப்படின்னு போட்டுருக்கேன். Separator. செப்பரேட்டர் அப்படின்னா ஒரு கோடு இருக்கும். Anyone can use my web page to open your require link. உங்களுக்கு தேவைப்பட்ட லிங்கை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். Table with 15 rows and 2 columns. Row 1 through 15. Column 1 heading level 2 links. லிங்க்ஸ்ன்னு இருக்கு. Row 1 column 2 visited link Google. கூகுள் எப்பயுமே நம்ம கூகுள் போவோம் இல்லையா? அந்த மாதிரி கூகுள் அப்படிங்கிறது இதுல இருக்கு. Row 2 column 1 visited link mail. மெயில் ஜிமெயில் தான் அப்படி சொல்லுது. நம்ம கிளிக் பண்ணா ஜிமெயில் உள்ள போய்டும். Row 3 visited link online SBI. ஆன்லைன் SBI நம்ம எப்பயுமே யூஸ் பண்றதுனால நான் அது லிங்க் கொடுத்துருக்கேன். Row 4 link Dropbox. Dropbox நான் Dropboxல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன். நிறைய ஃபைல்ஸ் அதுலயும் போட்டிருக்கேன். அதையும் நம்ம லாகின் பண்ணி போறதுனா போய்க்கலாம். Row 5 link SBI mobile recharge. SBI மொபைல் ரீசார்ஜ். இந்த இப்ப மொபைல் ரீசார்ஜ்ல பண்றது இல்ல. இருந்தாலும் நம்ம வேணா பண்ணிக்கலாம் உள்ள. Row 6 link way to SMS. இது தேவையில்ல. Row 7 link Google group login. கூகுள் குரூப் லாகின் இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. Row 8 link Facebook for mobile. Facebook ஃபார் மொபைல். அதாவது Facebook வந்து மொபைல்ல லாகின் பண்ணி பார்க்குற மாதிரி இதுலயும் பார்த்துக்கலாம். Row 9 link solid files login. சாலிட் ஃபைல்ஸ் லாகின். நான் இப்ப சொன்னேன் இல்லையா blindhelp.net அவங்க ஏற்கனவே சர்வர்ல போட்டாங்கன்னு. இந்த சாலிட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல தான் போட்டாங்க. ஜஸ்ட் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். நிறைய விஷயங்கள்ல வந்து 50 GB கொடுத்தாங்க. அதனால தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் நம்ம இந்தியால சப்போர்ட் இல்லாதனால நானும் விட்டுட்டேன். Row 10 visited link YouTube home page. YouTube ஹோம் பேஜ் இருக்கு இல்லையா? இதுல கிளிக் பண்ணா நம்ம YouTube டைரக்டா போயிரலாம். Row 11 link Indian Bank Net Banking old website. இந்தியன் பேங்க் வெப்சைட் ஓல்ட் வெப்சைட். Row 12 link Bookshare. Bookshare கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா Bookshare-க்கு போய்டும். Row 13 link SendSpace login. SendSpace லாகின். இதுமே வந்து ஃபைல் ஷேரிங் வெப்சைட் தான். வேணா நம்ம ஃபைல் ஷேரிங் பண்ணிக்கலாம். Row 14 visited link Blind Help. Blind Help. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா blindhelp.netன்னு இந்த வெப்சைட்டை தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் பார்க்க போறோம். Row 15 link Indian Bank login. இந்தியன் பேங்க் லாகின். அவ்வளவுதான். Out of link row 14 visited link P. Row 15 link Indian Bank login. Out of table thank you to use my web page. Thank you to use my web Page page. created by Mohan. பேஜ் கிரியேட்டட் Page created by Mohan. இவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ நமக்கு இதுல வேணுங்கிற வெப்சைட்டுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? கொடுத்து போயிடலாம். சரியா? இந்த பேஜ் நம்ம கிரியேட் பண்ணது எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா HTML பேஜ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் படிச்சாதான் பண்ண முடியும். ஆனா நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸ்லாம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஐடியா இருந்தா அந்த கிளாஸ் ஏற்கனவே இப்போ யூடியூப்ல போட்டோம் இல்லையா? நீங்க பப்ளிக்கா போய் HTML இருக்கும் கேட்டு வேணா பண்ணி பாருங்க. சரியா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்? Shift K கொடுக்குறேன். Table with 15 row 14 blind help visited link. Blind Help. இதுல ஒரு என்டர் கொடுப்போம். Blind Help Project envisioning a brighter tomorrow through the lens of technology. Document clickable Friday, December 4th, 2020 11:12 a.m. சரி ஓகே. இப்போ Blind Help வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த blindhelp.net அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் ஆனா இவங்க வந்து நல்ல ப்ரொஃபஷனலாவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க.
அதில் வந்து நமக்கு தேவை மெயினாக சாஃப்ட்வேர் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ஹிந்தியில் வந்து ஆடியோ மெட்டீரியல் நிறையா போட்டிருக்காங்க, நமக்கு அது புரியாது. அதனால் நமக்கு வேணுங்கிற சாஃப்ட்வேர் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் என்ன இருக்குது லைட்டாக பார்த்துட்டு எப்படி அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து மேலே போகிறேன். December 4th, 2020, 11:12:47 a.m. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டேட் அண்ட் டைம் கரெக்டாக காமிக்குது. டவுன்லோட் பண்ணுவோம். Welcome to our site. Good morning, visitor. வெல்கம் டு அவர் சைட். குட் மார்னிங் விசிட்டர்ஸ் அப்படிங்குது. Link skip to main area. Skip to main area. Link skip to search area. Search area. Skip to search area. Graphical logo of BHP containing 3D VR glasses constructed through letters B, H and P and camel case means. ஓகே, அவங்க வந்து கிராஃபிக் அங்க படம் From Indira போட்டுருக்காங்க. Kale to everyone. Indira and present sir alert. ஓகே ஓகே மேடம். Links graphical logo of BHP containing 3D VR glasses constructed through letters B, H and P and camel case means. ஓகே, நம்மளோட அந்த கிராஃபிக்னா ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Graphic D and P are small and H is capital. Heading level 1 blind help prod. Graphic D and P are small and H is capital. ஓகே, பி அண்ட் பி வந்து ஸ்மால்ல இருக்கு, ஹெச் கேபிட்டல்ல இருக்கு. பிளைண்ட் ஹெல்ப் அப்படிங்கறத அப்படி படமா போட்டிருக்காங்க. Heading level 1 blind help project. Envisioning a brighter tomorrow through the lens of technology. Heading level 2 search form. எல்லாமே நான் டவுன்லோட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியே Search. Edit search this site. சர்ச் திஸ் சைட் இருக்கு. நம்ம இது இங்கே கூட போக தேவையில்லை, டவுன்லோட் பண்ணுவோம். Link decrease text size. Link restore default text size. Link increase text size. ஓகே, இதுல உங்களுக்கு டெக்ஸ்ட் சைஸ் ஸ்லோ விஷன் வேணா பார்க்கறதா எந்த லிங்க் வேணுமோ நீங்க கேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு Restore default text size. Decrease text size. Restore increase text size link. மூணு இருக்கு. டிக்ரீஸ் இருக்கு, ரீஸ்டோர் இருக்கு, அதே மாதிரி இன்க்ரீஸ் இருக்கு. இந்த மூணுமே பண்ணலாம். Sign in link heading click link decrease text size heading clickable level 2 link sign in. சைன் இன் வந்து நம்ம பண்ண தேவையில்ல. அப்படி நீங்க சைன் இன் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்ல நீங்களுமே ஒரு சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணலாம். சரியா? Heading level 2 critical announcement. கிரிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. Important changes have been made with regards to JFW software posts and articles. Visited link read the full announcement. Heading level 2 stay home, stay safe, stay productive. Presenting a dedicated news. இவங்களுமே வந்து ஜாஸ் வந்து ப்ரொவைட் பண்றது இன்னும் கொஞ்ச நாள் நிறுத்த போறாங்க. ஏன்னா வந்து ஃப்ரீடம் சர்டிஃபிகேட்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னங்கறத ஃபுல்லா வேணா போய் படிச்சுக்கலாம். Effectively in a productive manner during the pandemic. Link read the complete announcement. Heading clickable level 2 link main list with 10 items visited link alt plus H home. Link alt plus C COVID-19 resource visited link alt plus S software. Link alt visited link alt plus S software. Alt plus S சாஃப்ட்வேர். நம்ம ஷார்ட்கட் கொடுத்து கூட போலாம். Alt S சாஃப்ட்வேர். எப்பயுமே வந்து இந்த ஷார்ட்கட் ஒருத்தவங்க Alt plus S சாஃப்ட்வேர்னு கொடுத்தா போயிடலாம் அப்படின்னு சொன்னா அப்படியே நீங்க பண்ணிடாதீங்க. அங்க என்னென்ன இருக்கு Alt plus S கொடுத்தா சாஃப்ட்வேர் போகும், தெரியும், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நீங்க டவுன்லோட் பண்ணி அங்க என்ன இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஈஸியா பயன்படுத்த முடியும். நான் ஈஸியா சொல்லிடலாம், Alt plus S கொடுத்தா சாஃப்ட்வேர் போகும்னு சொல்லிடலாம். இருந்தாலும் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. Link alt plus U news. Alt plus U நியூஸ். Link alt plus U news. நியூஸ் அப்படிங்கிறது இருக்கு. Link alt plus D blog. பிளாக் இருக்கு. அவங்களோட பிளாகுக்கு போனா Link alt plus I Islamic. இஸ்லாமிக். அவங்க வந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதை போடுவாங்க. Link alt plus T tutorials. டுட்டோரியல்ஸ். இது மேக்ஸிமம் வந்து ஹிந்தியில தான் இருக்கும், அது நம்ம பார்த்தாலும் ஒன்றும் புரியாது. Link alt plus QQPTS. QPTS அது என்னன்னு தெரியல. Link alt plus R audio stories. ஆடியோ ஸ்டோரிஸ். இதில் வேணாலும் போய் பார்க்கலாம். Link alt plus P programming/development. ப்ரோக்ராமிங்/டெவலப்மெண்ட் இதை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். Out of list heading clickable level 2 link popular today. ஓகே, இது எல்லாமே இருக்கு இல்லையா? கீழே போனால் இந்த எல்லாமே பாப்புலர் டுடே என்னென்ன அப்லோட் பண்ணாங்க எல்லாமே இருக்கும். நம்ம அது வேணா போய் பார்த்துக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிற லிங்க் போகிறேன். List with audio stories link listen a variety of pleasureful and ஷிஃப்ட் கே கொடுக்குறேன். இல்லாட்டி லிங்க் லிஸ்ட்ல போய் எஸ் கொடுத்தாலும் சாஃப்ட்வேர் வரும். இல்லை ஆல்ட் எஸ்ஸும் கொடுத்து பார்ப்போம். software visited link dive into our software pool to catch latest software blind help project document. இப்போ ஆல்ட் எஸ் தான் கொடுத்தா சாஃப்ட்வேர் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுல Friday, போய் என்ன December பண்ணலாம்? ஒண்ணுல ஹெச் கொடுக்குறேன். blind help project heading search form heading level sign in link heading click a critical announcement stay home stays main menu link heading clickable level software heading level 1. சாஃப்ட்வேர் ஹெட்டிங் லெவல் 1 இருக்கா? நம்ம சாஃப்ட்வேர்க்குள்ள போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டா அது ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா type the software name to search or select your preferred criteria to apply advanced filtering. ஓகே, இப்போ என்னன்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் தேவை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதிலே டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுத்து நீங்க தேடி எடுக்கறனால நீங்க தேடி எடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். Title edit டைட்டில் எடிட் இருக்கு. நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன். title edit blank. நான் NVDA சாஃப்ட்வேர் எனக்கு தேவை. நான் இங்க டைப் பண்றேன். NVDA டைப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என்டர் கொடுப்போம். da software blind not secure menu button view software link protect. சரி, இப்போ இந்த NVDA-ன்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன். இப்போ சர்ச் பண்ணி கொடுத்துருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அது எப்படி ஈஸியாக பார்க்குறதுனா ஒன்றும் இல்லை,
நீங்க கண்ட்ரோல் ஹோம் குடுத்து மேல Friday. போய்க்கிங்க. சி குடுத்தீங்கன்னா ஒரு காம்போ பாக்ஸ் வரும். Category combo box collapsed any. இதுக்கு கீழ தான் அந்த ஹெட்டிங் இருக்கும். சர்ச் பட்டன் இருக்கும். பி குடுங்க. Search button. கீழ டவுன் ஏரோ பண்ணுங்க அப்படியே. Button reset. பட்டன் ரீசெட் தேவையில்ல. Heading level 2 Link Nova Launcher Prime V6.2.18. The highly customizable ஓகே. வேற என்னமோ NVல ஸ்டார்ட் ஆற மாதிரி என்னமோ வருது. Author. Link Abdullah Zubair last modified a day ago. ஹெச் குடுத்தீங்கனாலே உங்களுக்கு வரும். MX Player V1 Internet download ABBY. சாரி சர்ச். Title edit. Title. Blank. VDA. Da. Software blind help. இப்பதான் சர்ச் பண்ணிருக்கு. நான் அதே மாதிரி சி குடுக்குறேன். Category combo box search button. பி பட்டன் கிட்ட போய்னா டவுன் ஏரோ பண்ணி பாப்போம். ஹெச் குடுப்போம். NVDA 2020.3 with Eloquence visited link heading level 2. ஓகே. NVDA அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைச்சிருச்சு. இன்னொரு ஹெச் குடுப்போம் என்ன வருதுன்னு பாப்போம். IBM TTS for NVDA link heading level 2. IBM TTS அப்படின்னு இருக்கு. NVDA 2020.3 with Eloquence visited link heading level 2. ஓகே. இந்த NVDAல போய் ஒரு என்டர் குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜுக்கு போகும். NVDA 2020.3 with Eloquence blind help project document. ஓகே. இப்போ நீங்க டைட்டில் செக் பண்ணி பாத்தீங்கன்னா NVDA 2020.3 with Eloquence blind help project. ஓகே. இப்போ இதுல NVDA வந்தாச்சு. அதே மாதிரி ஹெச் குடுத்து வந்தீங்கன்னா இந்த NVDAன்னு இருக்கும். இல்ல நீங்க டைரக்டா ஹெட்டிங் லிஸ்ட் போனாலும் போலாம். நான் ஹெச்னே குடுக்குறேன். Blind help prod search for sign a critic stay home stay safe NVDA 2020.3 with Eloquence head. நான் இப்ப எப்படி டக்குன்னு போனேன்னா 1 நம்பர் எழுதுறேன். ஹெட்டிங் லெவல் 1 டக்குன்னு போயிடுச்சு. ஓகேவா? Click heading level 1 NVDA 2020.3 with Eloquence. ஓகே. இப்போ அதோட ஹெட்டிங் வந்துருச்சு. இப்போ டவுன் ஏரோ பண்ணி பாப்போம். இது கீழ வந்து லிங்க் டவுன்லோட் அப்படின்னு போட்டுருப்பாங்க. பாப்போம். Last updated on Tuesday, October 13th, 20. Submitted by Link Abdullah Zubair on Thursday. Link graphic of category. Link software for operating system. Link Microsoft Window. FB : like Facebook out of frame. Click out of frame. We believe that a computer. NVDA. Non-visual. Block quote screen. Out of block quote widget. A computerized view can control what is read or the arrows on the owns of block out. NVDA work. இத பத்தி ஃபுல் டீடைல் போட்டுருக்கேன். நான் டக்குன்னு போறேன். டவுன் ஏரோ பண்ணி போயிட்டு இருக்கேன். Use with any compute. NVDA is available. Link text. Heading level 2 the facts. Heading level 3 millions of there are 200 contribute to society. Heading level 3 technology is the technology out of the software called block quote screen. Out of block quote is heading level unfortunately. Heading level 3 the issue. On this hold. Heading level 3 a free solution. We have spent the accessible. We have already. Heading level 2 download. ஹெட்டிங் லெவல் 2 டவுன்லோட் இருக்கா? அப்படியே டவுன் ஏரோ பண்ணி பாப்போம். Link download NVDA 2020.3 24.39 MB. ஓகே. இத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? அதுக்கு கீழ டவுன் ஏரோ பண்ணி பாத்தீங்கன்னா Link download IBM TTS V20.02 B3, an alternative to Eloquence for NVDA 2019.3.1 and above, 8.72 MB. ஓகே. IBM TTS அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸோட வாய்ஸ். இதுல வந்து பழசுக்கு 2019க்கு மேல உள்ளவங்க இத டவுன்லோட் பண்ணிக்கலாம். Link download Eloquence add-on for NVDA lower than 2019.3.1, 8.4 MB. அதாவது லோவர் தென் 2019 இருக்குறதுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃபார் ஆட் ஆன் இருக்கு. அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே இருக்கும். கீழ டவுன்லோட் பண்ணீங்கன்னா Blank. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஓகேவா? இது கீழ நிறைய விஷயங்கள் போட்டுருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேரை தேடி எடுக்கிறது. சரி ஓகே. இப்போ நம்ம NVDAன்னு போட்டோம். சர்ச் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி போய் எப்படி பார்க்கறது அப்படின்னு லைட்டா பார்த்துட்டு நம்ம அடுத்தது YouTube அப்படிங்கிற விஷயத்துக்கு போவோம். சரியா? இப்போ இதுல நான் ஆல்ட் லெஃப்ட் ஆரோ கொடுத்து பின்னால வரேன். Software blind help project. ஓகே. இப்போ இதுல வந்து என்னன்னா Right. கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து எப்பயும் மேல போய்ட்டா சி குடுக்குறேன். காம்போ பாக்ஸ் போறேன். Category combo box collapsed any. கேட்டகரி காம்போ பாக்ஸ் எனின்னு இருக்கு. ஸ்பேஸ் கொடுப்போம். Category combo box any collapsed. டவுன் ஏரோ பண்ணி ஒவ்வொண்ணா பார்க்கறேன். Activators for Microsoft products. ஆக்டிவேட்டர் ஃபார் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன இது பூராவே கிராக்னு சொல்றாங்க. நீங்க என்ன மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் போட்டாலும் ஆக்டிவேட் பண்றதுக்கு விஷயங்கள் அதுல இருக்கும். Backup and restore. பேக்கப் அண்ட் ரிஸ்டோர். Books and reference. புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ். CD/DVD tools. Compression and archiving. Educational. File sharing. FTP client. Games. Internet. இந்த கேட்டகரி அப்படியே டவுன் ஏரோ ஒவ்வொண்ணா கொடுத்துட்டே இருக்கேன். Lifestyle. Miscellaneous. MS Office. Multimedia. News and magazines. Operating system. ஆப்பரேட்டிங் சிஸ்டம். Programming tools. ப்ரோகிராமிங் டூல்ஸ். Social. சோஷியல். Software for visually impaired. சாஃப்ட்வேர் ஃபார் விஷுவல் இம்பேர்ட். System utilities. Software for visually impaired. சரி நான் அந்த சாஃப்ட்வேர் ஃபார் விஷுவல் இம்பேர்ட் இருக்குல்ல அதை டேப் கொடுக்குறேன். இதுல வச்சு டேப் கொடுத்து Operating system combo box any collapsed. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் காம்போ பாக்ஸ்னா உங்களுக்கு எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு தேவை. ஏன்னா வந்து டவுன் ஏரோ பண்ணி பார்ப்போம். Apple iOS. ஆப்பிள் iOSக்கு வேணுமா? Apple Mac OS. OS X. ஆப்பிள் மேக் வேணுமா? Google Android. கூகுள் ஆண்ட்ராய்டு நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணோம்ல ஆண்ட்ராய்டு. Linux. லினக்ஸ் வேணுமா? Microsoft Windows. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். சரியா? இதை வச்சு டேப் அடிப்போம். Search button. சர்ச் பட்டன்ல ஒரு என்டர் கொடுப்போம். Software blind help project document. Clickable Friday, December 4th, 2020, 11:22:21 a.m.
Friday, December. சரி ஓகே. இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். BC கொடுக்குறேன். Category combo box collapsed software for ஓகே. இதில் B கொடுத்துட்டோம்னா பட்டன் இருக்கும். search button. H கொடுத்தோம்னா அந்த ஹெட்டிங் ஒவ்வொன்றா போகும். நம்ம ஈஸியாக பார்க்கலாம். NVDA 2020.3 with Eloquence visited link heading level 2. ஓகே, அடுத்த H கொடுப்போம். IBM TTS for Vocalizer Expressive V2.2 for NVDA. Your help required to keep வரலையே, சர்ச் ஆகல. ஒரு title edit stop. Title lang. டைட்டில் கொடுத்தது இங்கே இருக்கா? Category combo box up search button. சாரி, எங்கள் டைட்டில் கொடுத்தது இருக்கு, அதனால அது மட்டும் தான் சர்ச் ஆகுது. Software blind help project Friday. This category combo box search button. NVDA 2020.3 with Eloquence. IBM Vocalizer Expressive V2.2 for NVDA link. Title edit stop. Title edit blank A has D V N. Category combo box software for operating system combo box Microsoft search button. Software blind help project Friday. This category ABBYY Fine Reader Standard and Corp. ஓகே. Software blind help project document focused read only. Button reset. ABBYY Fine Reader Standard and Corporate Editions V15.0 link heading level 2. ஓகே. ABB Fine Reader. NVDA 2020.3 with NVDA. Eloquence TTS for all. Eloquence. Read Iris Corporate 17.3. இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர். IBM TTS. Text Aloud V4. Typability 4.4. Vocalizer Expressive V. Nuance Dragon Naturally. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட சாஃப்ட்வேர் நிறைய கிடைக்கும். ஆனால் எல்லா சாஃப்ட்வேருமே ஒரே பேஜில் இருக்குமானா இருக்காது. ABBYY Fine Reader Talking Windows Pre-installation Environment TWPE ABBYY Fine Reader Pages heading level 2. Pages அப்படின்னு வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் டேப் கொடுத்தாலே List with 5 items to link go to page 2. Link go to page 2 இருக்கு. என்டர் கொடுப்போம், அடுத்த பேஜ் போகும். Software page 2 blind Friday December cat computer shortcut key V3. Computer shortcut Etcher text editor V4 WinRail 5. Freedom Scientific Kurzweil 1000 V14. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம blindhelp.net அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து சாஃப்ட்வேர் எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். நானுமே இதில் தான் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக வந்து சாஃப்ட்வேர் வந்து எங்கேயுமே நீங்கள் வெளியில் போய் தேடணுமா அப்படிலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நீங்களே ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம யூடியூப் அப்படிங்கிறதுக்கு போவோம். அதுக்கப்புறம் இதில் கேள்விகள் கேட்டால் நம்ம என்னங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Software page 2. PowerPoint slideshow I am. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூடியூப் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சரியா? அந்த யூடியூப்பில் யாருமே பயன்படுத்தாமல் இல்லை. நம்ம யூடியூப்பில் வந்து ஜஸ்ட்டு போய் இந்த மொபைலில் வந்து வாய்ஸ் சர்ச் கொடுக்குறோம், வீடியோ பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம சிஸ்டத்துலேயும் யூடியூப்பில் நல்லபடியாக நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு நல்லா எளிமையாக இருக்கும். அதனால் இது எப்படி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சொல்லிட்டோம்னா நீங்கள் அதே மாதிரி நம்மளோட சேனல் ஐஏபி ட்ரைனிங் நம்ம வீடியோ போடுறோம் இல்லையா? அந்த வீடியோவை எப்படி இதில் பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஏன்னா வந்து நம்ம போடுற வீடியோ லிங்க் அனுப்பல, இல்லை ஏற்கனவே போட்ட வீடியோ வேணும் அப்படிலாம் நிறைய சொல்கிறீங்க இல்லையா? அந்த வீடியோலாம் வந்து இப்போ எல்லாமே பப்ளிக்காக போட்டோம். சரியா? அதனால் நீங்கள் எப்போ வேணாலுமே எப்படி எடுத்து பார்க்குறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக வந்து இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெயில் ஐடி சைன்இன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் யூஸ் பண்ணிங்கன்னா எப்போ போனாலுமே நீங்கள் பார்த்த விஷயங்கள், உங்களோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதாகட்டும், எந்த விஷயமும் நம்ம பார்க்க முடியும். சரியா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு Desktop link control save this PC 1 of 15. கூகுள் F கொடுக்குறேன். F favorite links.ht. என்டர் கொடுத்துருவோம். My favorite web page Chrome 1126. My favorite web page Chrome heading level 1. This is my favorite web. சரி, இப்போ நான் என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்து Heading level. யூடியூப் போகிறக்கு டைரெக்டாக Ctrl L கொடுத்து youtube.com கொடுத்து போயிடலாம். ஆனால் வந்து நான் என்ன மெயில் ஐடி சைன்இன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கூகுள் போகிறேன். Table with 15 rows and 2 columns. Row 1 column 2 Google கூகுள் Google document search landmark search. சரி, இப்போ சர்ச் எடிட் பாக்ஸ் வந்துருச்சு. இதில் எஸ்கேப் கொடுத்து Clickable button Google account IAB training at fiab.org. சரி, இதில் வந்து ஐஏபி ட்ரைனிங் தான் இருக்கு. நான் இதில் பார்க்க விரும்பல.
collapsed. Search by Google search. I'm feeling like search by voice button. Search Google account. IAB training expanded. Clickable change pro manager mode and IAB add another sign out of all accounts unknown. Google accounts document. Please wait. Google document. Search landmark. Search combo box has autocomplete. Clickable. Visited link sign in. Unknown defunct. Blank. Blank. Sign in Google heading level 1 choose an account. List with 8 items om.j.mo and IAB mo and at theab.o. Blank. Enter your password edit protected. Star. Blank. Google document. Search landmark. Search clickable. Button Google account. Clickable button collapse Google apps. இப்போ நான் போற மாதிரி ரூட் வந்து வேற மாதிரி போறேன். நீங்க என்ன இவ்வளோ தூரமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க எப்பயும் போல வந்து www.youtube.com கொடுத்து கூட போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை ஜிமெயில்ல போய் லிங்க் யூடியூப் அப்படின்னு அது மேல இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் போகலாம். சரிங்களா? Clickable button collapse Google apps. Clickable mail drag drive with doc sheet slide calendar chat drag meet visited drag sites drag contacts search drag currents draggable link list with 16 items groups draggable link. YouTube draggable link. YouTube document. Clickable YouTube Chromium. Click toggle visited. Clickable toggle button. Press YouTube Chrome visited link YouTube home. சரி, யூடியூப் ஹோம் அப்படின்னு வந்தாச்சு. ஓகேவா? இந்த யூடியூப்ல போய் நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய விஷயங்கள், ஏன்னா நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு தேவையான வீடியோவை அப்லோட் பண்ணி பப்ளிக்காகவும் வைக்கலாம், ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம், யாருக்கா தேவைப்பட்டால் கொடுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதில் போய் Clickable toggle button. Press guide. ஓகே, இதில் என்னென்ன இருக்கு லைட்டாக வந்து எப்பயுமே டவுனர் பண்ணி ஒன்றா இருக்கிறத பாருங்க, பார்த்துட்டு என்னங்கிறத பண்ணுவோம். சரியா? டவுனர் பண்ணுறேன். இப்போ Visited link YouTube home. யூடியூப் ஹோம். In. Clickable button. Skip navigation. Search landmark. Search edit search. சர்ச் எடிட் சர்ச்ன்னு இருக்கு. இங்கே தான் நம்ம எப்பயுமே டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். நான் அதில் ஸ்பேஸ் கொடுத்தா எடிட் பாக்ஸ் வரும். இப்போ கொடுக்கல. Button search. பட்டன் சர்ச்ன்னு இருக்கு. Clickable button. Create. கிரியேட். Clickable button. YouTube apps. யூடியூப் ஆப்ஸ்ன்னு இருக்கு. Clickable button. Notifications. நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துக்கலாம். Clickable menu button. Sub menu account profile photos that opens list of alternate accounts. சரி, இதில் போய் தான் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணுவோம். இருக்கட்டும். Navigation landmark. Clickable. நேவிகேஷன் லேண்ட்மார்க் இதில் மெயினாக வந்து புரிஞ்சுக்குங்க. Clickable tab selected home. டேப் செலக்டர் ஹோம். இப்போ நீங்கள் ஹோமில் தான் இருக்கீங்க. சரியா? ஏன்னா ஹோம்னா மெயின் பேஜ். Clickable tab trending. ட்ரெண்டிங் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாமே கீழே காமிக்கும். Clickable tab subscriptions. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அத்தனையுமே காமிக்கும். Clickable tab library. லைப்ரரினா ரீசெண்ட் பார்த்தது எல்லாமே இதில் காமிக்கும். Clickable tab history. ஹிஸ்ட்ரினா இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நேற்று பார்த்த வீடியோ எல்லாமே இதில் இருக்கும். வேணா நீங்கள் போய் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நேற்று பார்த்தமே இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். Clickable tab watch later. வாட்ச் லேட்டர், நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும், ஆனால் இதை நான் இப்போ பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கேன், வாட்ச் லேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வாட்ச் லேட்டர் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட் பூராமே இதில் இருக்கும். சரியா? நீங்கள் போய் அப்புறமேட்டி பார்த்துக்கலாம். Clickable tab like videos. லைக் வீடியோஸ் எல்லாமே லைக் கொடுக்கறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? எனக்கு இந்த வீடியோ லைக் கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் லைக் கொடுக்கறது எதுக்குன்னா பொதுவாக நம்ம பிடிச்சிருந்தா லைக் கொடுப்போம். அதே நேரத்தில் இந்த லைக் அப்படிங்கிற இதுவும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகி கிடக்கும். இந்த லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ அந்த லைக்கில் கிளிக் பண்ண வீடியோ பூராமே இதில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வேணால் அந்த வீடியோவை போய் பார்த்துக்கலாம். Heading level 3 subscriptions. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. Clickable tab Corey Ashton. இது என்னமோ இருக்கு. Clickable tab browse channels. Heading level 3 more from YouTube. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம கீழே வர ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளோட வீடியோவை சர்ச் பண்ணி இதில் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு லைட்டாக பார்த்துருவோம். சரியா? இதில் கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து மேலே போகிறேன். Banner landmark. எடிட் பாக்ஸ்க்கு கொடுத்தோம்னா போகும். Search landmark. Search edit. Banner landmark. Search landmark. சர்ச் எடிட் பாக்ஸ் வந்துட்டோமா இல்லையா? இல்ல ஐஏபி ட்ரைனிங் என்னது? IAB space RAINING space list training IAB. ஓகே, ஐஏபி ட்ரைனிங் வந்தாச்சு. ஒரு என்டர் கொடுத்துருங்க. Main landmark. Clickable search filters toggle button not pressed. ஓகே, ஐஏபி ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே கீழே வந்திருக்கும். சரி, எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஹெச்ன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங்காக கீழே வரும். Clickable digital media marketing course heading digital media marketing course level 3. ஓகே, இதுதானா? இது கிடையாது, நம்ம மறுபடியும் ஹெச் கொடுப்போம். Clickable media marketing course search media marketing.
நம்ம ஏன்னா ஐஏபி ட்ரைனிங்னா வேற எங்கேயோ இருக்கிறதும் வரும். இருந்தாலும் நமக்கு எதுங்கிறத பார்ப்போம். Clickable digital media marketing course. Clickable IAB training by Alex Eckert 3 years ago. 10 minutes. 20. Clickable IAB corporate training program. Clickable IAB digital fundamentals. Clickable Azure full course learn. Clickable how an ad is served with Spanish for beginners. Clickable accountancy training. Clickable IAB digital media sale. Clickable introduction to programmatic. Clickable IAB self-study video. People also watched heading level 2. Clickable introduction to Traveloka app by Clickable advertising management. Clickable intro to ad servers and IAB learning and development heading. Clickable IAB digital ad operations. For you heading level 2. Clickable get paid Udemy courses for free. Banner landmark clickable. Not pressed. Toggle button not search land. Search land. I-A-B space T-R-A-I-N. I training. O-N-I-N-E online space. ஓகே சாரி ஐஏபி ஆன்லைன் ட்ரைனிங் போடுவோம். Main landmark clickable. Clickable upgrade. Official site. Clickable media marketing. Clickable online courses on marketing. Clickable IAB online training on basic Excel part 1 4th June 20. ஓகே இப்போ ஐஏபி ஆன்லைன் ட்ரைனிங் போட்டேன். சாரி ஐஏபி ட்ரைனிங் போட்டால் வரல. ஐஏபி ஆன்லைன் ட்ரைனிங் போட்டேன். But clickable heading level 3 link IAB online training on basic Excel part 1 4th June 2020 by IAB training 1 week ago 1 hour 55. ஓகே இப்போ இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சரி ரைட் ஓகே வந்துருச்சு. அதை என்ட்ரு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இதில் நான் என்ன பண்ணுவேன் கோ டு சேனல் இருக்கும். கே ஒரு டேப் கொடுங்க இல்லை கே கொடுங்க. Go to channel link. கோ டு சேனல் இருக்கா இல்லையா? நான் என்ன பண்ணேன் கே கொடுத்தேன். அப்போ ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா IAB training YouTube document. Clickable banner landmark. Clickable toggle button press guide. ஓகே இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக Toggle button press guide. Visited link YouTube home. In. இப்போ எல்லாமே இங்கே வந்திருக்கும். சரியா? இப்போ நான் ஹெச் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஹெச்சாக கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். Navigation landmark subscriptions heading level 3. நேவிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் ஹெச் கொடுக்குறேன். More from YouTube heading level 3. மறுபடியும் ஹெச் கொடுப்போம். Main landmark uploads link clickable. Clickable e-certification on basics of internet day 3 by IAB training. Clickable e-certification on basics of internet day 2. Clickable e-certification on basics of internet day 1. சரி இப்போ எல்லாமே இங்கே இருக்கு இல்லையா? இதை வந்து வரிசைப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். இப்போ நமக்கு என்னது ஷிஃப்ட் ஹெச் கொடுக்குறேன். Click uploads link navigation landmark more from YouTube heading level 3. நேவிகேஷன் லேண்ட்மார்க் இருக்கு இல்லையா? அதில் போய் டவுன் பண்ணால் பிளேலிஸ்ட்னு இருக்கும். பார்ப்போம். Clickable tab YouTube premium. Clickable tab movies. Clickable tab gaming. Clickable tab live. Clickable tab fashion and beauty. Clickable tab learning. Clickable tab settings. ஒரு நிமிஷம். Banner landmark click visited link YouTube home. Navigation landmark subscription. Clickable tab Corey Ashton. Banner landmark clickable toggle button. Visited link YouTube home. In. Clickable button skip navigation. Search landmarks button search. Clickable button create. Clickable button YouTube apps. Clickable button notification. Clickable menu button sub menu and navigation landmark clickable. Clickable tab home. Clickable tab trending. Clickable tab subscriptions. Clickable tab library. Clickable tab history. Clickable tab watch later. Clickable tab liked videos. Heading level 3 subscriptions. Clickable tab Corey Ashton. Clickable tab browse channel. Heading level 3 more from YouTube. Clickable tab YouTube premium. Clickable tab movies. Clickable tab gaming. Clickable tab live. Clickable tab fashion and beauty. Clickable tab learning. Clickable tab settings. Clickable tab report history. Clickable tab help. Clickable tab send link about link press link terms link copyright 20 main landmark clickable IAB training 77 subscribers button subscribe to IAB clickable tab selected home tab videos tab playlists டேப் பிளேலிஸ்ட் இருக்கா? எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. tab selected home button subscribe to IAB training சரி click tab playlists பிளேலிஸ்ட்டில் ஒரு என்டர் கொடுங்க. selected ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். banner landmark click navigation land more from YouTube main landmark e-certification on basics of internet link e-certification on basics of internet heading level 3 சரி இது சேனல் பேரு சாரி பிளேலிஸ்ட் பேரு டவுன்லோட் பண்ணுங்க. updated today அப்டேட்டட் டுடே link view full playlist வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் இதை கொடுத்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த கீழே வருவோம். heading level 3 link book share புக் ஷேர் அப்படின்னு இருக்கு. updated 6 days ago link view full playlist ஃபுல் heading பிளேலிஸ்ட் level 3 link Microsoft Word updated 6 days ago link view full playlist heading level 3 link Microsoft Excel updated 6 days ago link view full playlist heading level 3 link basic computer updated 6 days ago link view full playlist heading level 3 link Webinar updated 6 days ago link view full playlist heading level 3 link HTML link view full playlist dialog blank. இப்போ இந்த மாதிரி பிளேலிஸ்ட் வைஸாகவே நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கலாம். சரியா? இதுதான் வந்து மெயினாக வந்து நம்ம யூடியூப்பில் போய் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சர்ச் பண்ணி எளிமையாக நம்ம எடுக்க முடியும். சரியா? ஏன்னா அது பிளேலிஸ்ட்டாக இருக்கிறனால நமக்கு கரெக்டாக ஒரு ஃபோல்டர் வைஸாக பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் தனித்தனி வீடியோ வேணாலும் ஐஏபி ஆன்லைன் ட்ரைனிங் போட்டிங்கன்னா எல்லாமே வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் மெயின் விஷயம். மற்றபடி யூடியூப்பில் நமக்கு தேவையான சாங்ஸ் ஆகட்டும் மூவி ஆகட்டும் பழைய மூவிஸ்லாம் எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும்.
அதை நீங்கள் தேடி எடுத்தாலும் யூடியூப்பில் பார்க்கலாம். இதே இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப் இருக்கா அப்படின்னாலும் கம்ப்யூட்டருக்கும் ஆப் இருக்குது, மொபைலுக்கு எளிமையான ஆப்புகள் நிறையா இருக்குது. அந்த ஆப்பில் போட்டு நீங்கள் இருக்கிற வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அது வந்து ஸ்னாப் டியூப்னு வாங்க, வீடியோ ஆர்டர், இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. வேணால் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இது நம்ம யூடியூப்பில் மெயினாக வந்து ஒரு தளம் வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிற விஷயத்த நம்ம அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிறத பலருக்கு பகிர்றதும் சரி, அவங்களுக்கு கொடுக்குறதாகட்டும், எது வேணால் பண்ண முடியும். இதுதான் யூடியூப் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இப்போ யூடியூப்ங்கிற தெரியாமல் யாருமே இல்லை. அதனால் யூடியூப் அப்படிங்கிற விஷயம் ஈஸியாக பயன்படுத்தி பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூடியூப் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கூகுள் குரோம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன செட்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்ப்போம். இந்த செட்டிங் வந்து எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, மெயினாக செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ வந்து Alt F4 கொடுக்குறேன். PowerPoint slide. டெஸ்க்டாப் போகிற விண்டோஸ் சேம் கொடுக்குறேன். Desktop list vacant this PC 1 of 15. சரி, G கொடுத்தனா கூகுள் குரோம் போகும் டெஸ்க்டாப்பில். G Google Chrome 8 of 15. சரி, இதில் நான் என்டர் கொடுக்குறேன், என்ன வருதுன்னு கவனிங்க. Google document search landmark search combo box has auto complete editable search plan. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கூகுள் சர்ச் எடிட் பாக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. சரியா? ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அப்படி வராது. நீங்கள் போனீங்கன்னா அட்ரஸ் எடிட் பார் அப்படின்னு தான் வந்து நிற்கும். நீங்கள் அதில் கொடுத்து தான் போகணும். சரியா? ஆனால் வந்து நீங்கள் எப்படி இந்த செட்டிங்ஸ் எல்லாம் போய் வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நிறையா பண்ணணும். அதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 10 இருந்தால் டிஃபால்ட் ப்ரௌசர் எப்படி செட் பண்ணுறது? ஏன்னா வந்து இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது, கூகுள் குரோம் இருக்குது, குரோமியம் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. இந்த 4 ப்ரௌசர் வச்சுருக்கேன். இந்த 4 ப்ரௌசருமே நமக்கு நல்ல சப்போர்ட் தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ மைக்ரோசாஃப்டாக கொடுக்கப்பட்ட அந்த இந்த ப்ரௌசர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இந்த ப்ரௌசர் வந்து நல்ல சப்போர்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. இதையுமே நம்ம பயன்படுத்தி பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி எந்த ப்ரௌசர் நமக்கு வேணும், நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை விண்டோஸ் ஐ கொடுங்க, செட்டிங்ஸில் போவோம். Settings window search box find the setting edit blank. ஓகே, இதில் ஒரு டேப் கொடுக்குறேன். List system 1 of 13. System 1 of 13 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டு அப்புறம் அதை பார்ப்போம். Devices 2 of 13. Devices phone 3 of 13. Phone network and internet 4 of 13. Network personalization 5 of 13. apps 6 of 13. apps இருக்கு இல்லையா? அந்த apps இருக்கும். ஏன்னா இது ஒவ்வொரு விண்டோஸ் 10ஓட அடிஷனுக்கு மாறும். இதில் ஆப்ன்னு இருக்கு. ஒரு சில சிஸ்டம்குள்ளே போனால் தான் ஆப்ஸ் இருக்கு. அதனால அதை கவனமாக பார்த்துக்குங்க. இதில் ஒரு என்டர் கொடுக்குறேன். Settings window apps and features search box find the setting edit blank. ஓகே, அடுத்த டேப் கொடுக்குறேன். settings window list apps and features 1 of 6. சரி, டவுன் பண்ணுவோம். default apps not selected 2 of 6. default apps not selected அப்படி சொல்லுதா? இதில் ஒரு என்டர் கொடுப்போம். default apps selected. ஓகே, அடுத்த டேப் கொடுக்குறேன். Choose default apps from Galaxy J7 NXT to everyone. Someone Deswari present sir alert. Choose default apps grouping. Email mail button. ஓகே, இமெயில் மெயில் பட்டன் இருக்கு. Maps button. மேப்ஸ்னா மேப்ஸ் இருக்கு. Music player groove music button. மியூசிக் பிளேயர் groove music இருக்கு. Photo viewer photos button. Photo viewer photo இருக்கு. Video player films and TV button. வீடியோ பிளேயருக்கு films and TV அப்படின்னு இருக்கு. Web browser Chromium button. From Sam to list to everyone. Please enable common key alert. Key alert. Video web browser Chromium button. Common key. இல்ல விண்டோஸ் 10க்கு இப்படி தான் பண்ண முடியும். சரியா? அதனால இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? Video web browser Chromium button. வெப் browser Chromium இருக்கு. இல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா choose an app dialog choose an app micro டவுன்லோட் பண்ணுவோம். Chromium button Google Chrome button Google Chrome வச்சுக்கலாம். Internet Explorer button Microsoft Edge button Microsoft Edge. எது look for an app in the Microsoft Edge button. இந்த மாதிரி 4 ஆப் இருக்கு. இதுல எது வேணுமோ நீங்க என்டர் கொடுத்து நீங்க செட் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் விண்டோஸ் 10ல செட் பண்றது. ஆனா விண்டோஸ் 7 இதுலலாம் வேற மாதிரி. இதுல நீங்க இப்படி நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். சரியா?
இது நம்ம ப்ரௌசர் எது டிஃபால்ட்டா வேணும்னு நம்ம விண்டோஸ் 10ல செட் பண்றதான முறை. இது வேணுங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணிக்க. சரியா? PowerPoint slideshow. இதை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குரோமியம் ப்ரௌசர் போவோம். சரியா? Desktop Bluetooth Java PC 1 of 15. அந்த favorite links.html5. ஃபேவரட் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்ளிகேஷன் கொடுத்து நான் கூகுள் குரோம்ல ஓபன் பண்றேன். Context menu. 8. Google Chrome G. Desktop list. My favorite web page Google Chrome. My favorite web page document. This is my favorite web page. சரி, இப்போ இது கூகுள் குரோம் ஓபன் பண்ணியாச்சு இல்லையா? இதுல ஃபேவரட் லிங்க்ஸ் அப்படிங்கறத ஓபன் பண்ணியிருக்கேன். My favorite web page. இதுல எப்படி நம்ம புக் மார்க் செட் பண்றது அப்படிங்கிறது மெயினா வேணும். புக் மார்க்னா என்னன்னா, ஒரு வெப்சைட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த வெப்சைட் எனக்கு நாளைக்கு தேவைப்படுது, போய் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி நான் நோட் பண்ணி வைக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் தான் புக் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக் மார்க்கை செட் பண்ணிட்டு எப்படி எடுக்கிறது அதையுமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணலாம். சரியா? Speak command keys on. சரி, ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் வந்து ப்ரௌசரில் நம்ம இந்த செட்டிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து புக் மார்க் வந்து நான் இப்போ ஃபேவரட் லிங்க்ஸில் இருக்கேன். இந்த ஃபேவரட் லிங்க்ஸ் எனக்கு எப்பயாவது தேவைப்படும், எங்கே போனாலுமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு டக்கு ஃபேவரட் லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா நான் இதை புக் மார்க் பண்ணி வைக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், Ctrl D கொடுக்குறேன். என்னது Ctrl D கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக bookmark added dialog name. Bookmark name edit from Pandayamurican to everyone. Pandayamurican P present sir alert. Bookmark name edit selected my favorite web page. bookmark name edit my favorite web page. நீங்க என்ன பேர் வேணா மாத்திக்கலாம். மாத்திட்டு ஒரு என்டர் கொடுங்க. My favorite web page Google Chrome. My favorite web page document. This is my favorite web page. ஓகே, bookmark ஆட் பண்ணியாச்சு. சரி, ரைட், ஓகே. bookmark பண்ணியாச்சு. நான் அந்த SBI வெப்சைட் போறேன். Table with 15 rows and 2 columns. Row 1 column 2 Google. Row 2 column 1 mail visited link. Row 3 online SBI link. சரி, இதுல போய் enter. State Bank of India personal banking document. Banner landmark link. சரி, இதோட bookmark எனக்கு தேவை அப்படின்னா மறுபடியும் Ctrl D கொடுக்குறேன். Bookmark added dialog name. Bookmark name edit selected State Bank of India ஓகே, ஒரு என்டர் கொடுப்போம். State Bank of India personal banking Google Chrome. State Bank. ஓகே, இப்போ இது bookmark ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த bookmark ஆட் பண்ணது எப்படி நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது மெயினா வேணும் இல்லையா? அப்ப அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதுக்காக இதை க்ளோஸ் பண்றேன் நானு. Alt plus F4. PowerPoint slideshow I am. இப்போ நான் டெஸ்க்டாப்ல போய் மறுபடியும் கூகுள் குரோம் ஓபன் பண்றேன். கவனிங்க. Desktop up arrow and down arrow G Google Chrome 8 of 15. ஓகே, ஒரு என்டர் கொடுப்போம். Enter. Untitled Google Chrome. Google document. Search landmark. Search combo box has autocomplete editable search blank. சர்ச் எடிட் அப்படிங்கிறது கரெக்டா வந்துச்சு. சரி, எனக்கு இப்போ இது தேவையில்லை. டக்குனு எனக்கு ஃபேவரட் லிங்க்ஸ் இங்கே வேணும்ப்பா. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் போய் டெஸ்க்டாப்ல போய் தான் ஓபன் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது. நான் ஆல்ட் கொடுக்குறேன். Chrome menu button sub menu customize and control Google Chrome. Chrome பட்டன் வருது இல்லையா, டவுன் ஆரோ பண்ணுங்க அப்படியே. Down menu sub menu. Down arrow new tab CTRL plus TT 1 of 19. நான் B கொடுத்தாலே bookmark போகும். இருந்தாலும் டவுன் ஆரோ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். Down arrow new window CTRL plus down arrow new incognito with down arrow history sub menu down arrow download CT down arrow bookmark sub menu B6 of 19. bookmark sub menu அப்படின்னு வந்துச்சு. சரியா? இதுல ஒரு ரைட் ஆரோ கொடுப்போம். Bookmark this tab CTRL plus D1 of 9. bookmark this tab. இந்த tab நீங்க bookmark பண்ண விரும்புறீங்களானாலும் நீங்க என்டர் அடிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் நம்ம Ctrl D ன்னு பார்த்தோம். Down arrow show bookmark star CTRL plus shift plus B not checked S2 of 9. show bookmarks bar. இத நம்ம கொடுத்தோம்னா bookmark பூராமே இங்க கண்ணுக்கு தெரியும். சைட் எடுத்து டக்குன்னு கிளிக் பண்ணி மவுஸ்ல 25-30 bookmarkனால கண்ணுக்கு தெரியும். டக்குன்னு கிளிக் பண்ணி போயிடலாம். ஆனா நமக்கு அது தேவையில்லை. Down arrow bookmark manager CTRL plus shift plus OB3 of 9. bookmark manager. அது நம்ம வேணா போய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். Down arrow import bookmarks and settings 4 of 9. சரி, ஓகே. Down arrow my favorite web page file //c/user/Mahandrich. my favorite web page அப்படினு இருக்குல, டவுன் ஆர் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பாப்போம். Down arrow 1 red circle live Polymer news live Tamil. Polymer news இருக்கு. Down arrow make a one image music video நிறைய bookmark இருக்கு. Down arrow my favorite web page file // Down arrow State Bank of India personal banking HTTP. State Bank of India இருக்கு. Down arrow bookmark this tab up arrow State Bank of India up arrow my favorite web page file / my favorite web page இருக்கு. ஒரு என்டர் கொடுப்போம் இங்க. Google document search landmark search combo box has autocomplete editable search blank my favorite web page document heading level 1 welcome down arrow. எனக்கு bookmark இங்க favorite web page வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லா my favorite web page இங்க இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே SPI போணுமா, ஒண்ணும் இல்ல, ஆல்ட் கொடுக்குறேன். Chrome menu button menu sub menu.
ஒரு B குடுக்குறேன். B. Bookmarks submenu B6. Book up arrow. State Bank of India personal banking HTTPS. ஓகே. நான் கண்ட்ரோல் புடிச்சிட்டு இப்ப ஸ்டேட் பேங்க்ல நிக்கிறேன். ஒரு என்டர். And my favorite web page document. Blank. State Bank of India personal banking document. Banner landmark link. சரி ஓகே. இப்போ நானு ஸ்டேட் பேங்க் வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. டைட்டில் செக் பண்ணி பார்ப்போம். NVDA plus T. State Bank of India personal banking Google Chrome. ஓகே. வந்தாச்சா? இந்த மாதிரி நம்ம எளிமையா எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம புக்மார்க் அப்படிங்கிற விஷயத்த ஈஸியா எந்த வெப்சைட் பார்த்தாலுமே நம்ம புக்மார்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃபேவரட் Chrome menu button up arrow exit x19 B bookmarks up arrow my favorite web at State Bank of India personal banking document link my favorite web page document separator. சரி இப்போ my favorite web pageல நிக்கிறேன். சரியா? இப்போ இது வந்து என்னன்னா ஹோம் ஸ்கிரீனா நான் செட் பண்ணணும். ஹோம் ஸ்கிரீன்னா என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு கூகுள் குரோம்ல போய் என்டர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கூகுள் அப்படிங்கிற எடிட் பாக்ஸ்ல போய் டக்கு நிக்குது இல்லையா? ஆனா எனக்கு அப்படி வேணாம். நான் குறிப்பிட்ட பேஜ் எனக்கு தேவைப்பட்ட வெப்சைட் போய் நான் கூகுள் குரோம் ப்ரௌசர்ல செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு செட்டிங்குள்ள போகணும். செட்டிங்குள்ள போய் நம்ம செட் பண்ணலாம். அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ ஆல்ட் கொடுக்குறேன். Chrome menu button submenu customize and control Google Chrome. டவுன் ஏரோ பண்ணுவோம். Menu submenu. Down arrow new tab CTRL plus TT1 of 19. இல்ல செட்டிங்ஸ் என்னங்கிறது ஒண்ணா இருக்குன்னு பார்த்துட்டே போவோம். Up arrow exit x19 down arrow new tab CTRL plus TT1 of 19. நியூ டேப் அப்படிங்கிறது கண்ட்ரோல் T கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு புது டேப் கிடைக்கும். அதுல ஒரு வெப்சைட் போறதுனால போலாம். அந்த புது டேப்னா ஒரு வெப்சைட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகி நிற்கும். உங்களுக்கு இது வந்து என்னன்னா 4-5 டேப் கூட ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இது ஒவ்வொரு டேப்பா க்ளோஸ் பண்றதுக்கு நீங்க கண்ட்ரோல் W கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். சரியா? Down arrow new window CTRL plus NN2 of 19. நியூ விண்டோனா கண்ட்ரோல் N கொடுத்தீங்கன்னா வந்துரும். Down arrow new incognito window CTRL plus shift plus NI3 of 19. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் up down arrow new incognito windows. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது நியூ எக்யூப்னா வாயில வரல. அந்த இதுல போனீங்கன்னா என்னன்னா ஒரு ப்ரௌசர் ஓபன் ஆகும். அது மூலமா நீங்க எந்த விஷயம் பண்ணாலுமே நமக்கு சேவ் ஆகாது. சரியா? இது என்ன கமாண்ட் அப்படினு கேட்டீங்கன்னா down arrow new incognito window CTRL plus shift plus NI3 of 19. CTRL plus shift plus N இது கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோ ஓபன் ஆகும். இது மூலமா நீங்க மெயில், யூடியூப், டிரைவ் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு இந்த ப்ரௌசர்ல Vlog.js to everyone Vlog.js present alert. ஓகே. இது மூலமா நிறைய விஷயங்கள் நமக்கு கம்ப்யூட்டர்ல சேவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா இந்த ப்ரௌசர்ல விண்டோல போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சேவ் ஆகாது. நீங்க புதுசா போற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணிட்டு வெளியில வந்தா எல்லாம் மறைஞ்சிரும். அப்படி நம்ம பண்ணிக்கலாம். Down arrow history submenu H4 of 19. ஹிஸ்டரி இதுல போனீங்கன்னா நீங்க இது வரைக்கும் பார்த்த ஹிஸ்டரி எல்லாமே இருக்கும். நீங்க வேணா டெலிட் பண்ணிக்கலாம் இல்லனா ஹிஸ்டரி அதுல இருந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். Down arrow download CTRL plus JD5 of 19. டவுன்லோட்ஸ் பேஜ் இதோ நம்ம டவுன்லோட் பண்ணா அதோட ஸ்டேட்டஸ்லாம் காமிக்கும். Down arrow bookmarks submenu B6 of 9. சரி டவுன்லோட் பண்ணி இப்ப செட்டிங்ஸ் குள்ள போறேன். Make text smaller down arrow make text large down arrow full screen fill down arrow print CT down arrow cast select down arrow find down arrow more tools submit cut CTRL down arrow copy CT down arrow paste CT down arrow settings S17 of 19. செட்டிங்ஸ் எஸ் இருக்கா ஒரு என்டர் அடிப்போம். Untitled Google Chrome settings Google Chrome settings document banner landmark search settings edit blank. செட்டிங்ஸ் சர்ச் எடிட் இருக்கு. டேப் அடிக்கிறேன். ஒரு டேப் அடிச்சா போவோம். Tab navigation landmark clickable you and Google link. சரி டேப் அடிப்போம். Tab autofill link. ஆட்டோஃபில். Tab safety check link. Tab privacy and security link. Tab appearance link. அப்பியரன்ஸ் இதெல்லாம் நீங்க From வேணுங்க. ultimate run to everyone arunkumar.ms alert. ஓகே ஓகே. Tab search engine link. சர்ச் என்ஜின். Tab default browser link. டிஃபால்ட் ப்ரௌசர் இதுலயும் நம்ம டிஃபால்ட் ப்ரௌசர் வைக்கலாம். இருந்தாலும் விண்டோஸ் 10ல அப்படி நம்ம விண்டோஸ் ஐ கொடுத்து போய் வச்சாதான் கரெக்டா வரும். Tab on startup link. ஆன் ஸ்டார்ட் அப் லிங்க் இருக்கு இல்லையா இதுதான் நமக்கு தேவை. சரியா? ஆன் ஸ்டார்ட் அப் லிங்க் அப்படின்னா எனக்கு கூகுள் குரோம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வரணும் அப்படிங்கிறது இதுல வச்சுக்கலாம். சரியா? என்டர் கொடுத்து பார்க்குறேன். Enter main landmark on startup heading level 2. ஹெட்டிங் லெவல் 2 இருக்கா? டவுன் ஏரோ பண்றேன். Down arrow on startup grouping clickable radio button not checked open the new tab page. ஓபன் தி நியூ tab அப்படின்னு இருக்கா? அது இல்ல. Down arrow open the new tab page. Down arrow clickable radio button not checked continue where you left off. Continue where you left off. நீங்க எங்க விட்டீங்களோ நேத்துல இதுக்கு முன்னாடி எங்க விட்டீங்களோ அதுல இருந்து போய்க்கலாம். Down arrow continue where you left off. Down arrow clickable radio button checked open a specific page or set of pages. Open a specific page. ஏதாவது குறிப்பிட்ட பேஜ் ஓபன் பண்ணுமா அப்படிங்கிறது இருக்கு. Down arrow open a specific page or set of pages. Down arrow out of grouping clickable Google. Down arrow https//www.google.com/.
ஓகே. இதுல வந்து என்னன்னா, நீங்க Google பேஜ ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்? Google Chrome போடும்போது கூகுள்னு வந்துருது. ஆனா எனக்கு அது தேவையில்ல. இப்ப என்ன பேஜ் வச்சிருக்கனோ அந்த பேஜ் தான் எனக்கு தேவை. அதுல கீழ போய் பார்ப்போம். Down arrow, button, more actions. Down arrow, link, add a new page. Down arrow, link, use current pages. யூஸ் கரண்ட் பேஜஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத நான் இங்க குடுத்தேன்னா, Enter. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? மேல போய் பார்ப்போம். Up arrow, link, add a new page. Up arrow, clickable button, more actions. Up arrow, file, //c, /user, /iapp, /OneDrive, /desktop, /favorite, %20 links.html. ஓகே. ஆட்டோமேட்டிக்கா ஃபேவரைட் லிங்க்ஸ் HTML வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இத வச்சு நம்ம ஈஸியா நம்ம From Redmi to everyone. Case, Nika present, sir alert. ஓகே, ஓகே. Up arrow, down arrow, file, //c, இப்ப இந்த பேஜ நான் மாத்திட்டேன். இப்ப ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணியிருக்கேன் இல்லையா முன்னாடி? அந்த பேஜ நான் மாத்திட்டேன். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற பேஜ மாத்திக்கலாம். மாத்திட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகுதுன்னு கவனிப்போம். Down arrow, button, more actions. Down arrow, link, add a new page. Down arrow, link, use current pages. Down arrow, heading level 2 button, collapsed advanced. Down arrow, heading level 2 button, collapsed advanced. Down arrow, heading level 2 button, collapsed advanced. சரி ரைட் ஓகே. இப்ப க்ளோஸ் பண்றேன் நானு. சேவ் பண்ணனும் தேவையில்ல. Alt plus F4. PowerPoint slideshow. சரி இப்ப Google Chrome ஓபன் பண்ணோம். Desktop, up arrow, down arrow, home, G, Google Chrome, Meta 15. இப்ப ஓபன் பண்ணா முன்னாடி Google வந்துச்சு. இப்ப என்ன வருதுன்னு கவனிங்க. Enter. My favorite web page document, heading level 1, welcome. மை ஃபேவரட் வெப் பேஜ்னு வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வேண்டுங்கிற பேஜை நம்ம ஈஸியா நம்ம இதுல போய் நம்ம செட் பண்ணிக்கலாம். சரியா? இதான் வந்து நம்ம செட்டிங்ஸ்ல போய் நம்ம வேணுங்கிற பேஜை செட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஈஸியா நம்ம பார்க்கலாம். சரியா? இது வந்து பண்ணலாம். இதுல நிறைய செட்டிங் இருக்கு. நீங்க ஒண்ணா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிய வரும். உள்ள போய் கிளியர் கேஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது இப்போதைக்கு தேவையில்லை. இருந்தாலும் பேசிக்கான விஷயங்கள் இந்த மாதிரி கிளியர் கேஷ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். NVDA plus T, my favorite web page, Google Chrome. ஓகே. இது நம்ம பார்த்தாச்சு. இந்த ஹிஸ்டரி எப்படி அழிக்கிறதுன்னு இப்போ பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் மட்டும் பார்ப்போம். Chrome menu button, submenu, customize and control Google Chrome. Menu, submenu. இதுல போய் ஹெச்னு கொடுக்குறேன். H, history, submenu, H4 of 19. ஹிஸ்டரி சப்மெனு வந்துருச்சு இல்லையா? டவுன் ரைட்டர் கொடுப்போம். History, CTRL plus HH1 of 2. ஓகே. டவுன் பண்ணி பார்ப்போம். Down arrow, 2 tab, CTRL plus shift plus T2. Down arrow, history, CTRL plus HH1 of 2. ஓகே. இதில் என்ட்ரு கொடுக்குறேன். History, Google Chrome. History document, search history, edit blank. சர்ச் ஹிஸ்டரின்னு இருக்கு. வேணாம், சர்ச் ஹிஸ்டரி நமக்கு தேவையில்லை. டேப் கொடுப்போம். Tab, clickable Chrome history link. Tab, tabs from other devices link. Tab, clear browsing data link. கிளியர் ப்ரௌசிங் டேட்டா. இதை நம்ம கொடுத்தோம்னா எல்லாமே கிளியர் ஆகும். இதனால என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். Tab, list of history entries, table, 11:53 a.m. bookmark, my favorite web page file, row 1. ஓகே. இப்போ நம்ம இங்கே எல்லா ஹிஸ்டரியுமே இங்கே இருக்கும். டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். Down arrow, 11:47 a.m. bookmark, State Bank of India, personal banking, retail. Onlinet. இதை நம்ம புக் மார்க் கொடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே காமிக்குது. Down arrow, 11:45 a.m. Google, www.google.com. Down arrow, 2:16 p.m. 100 e-certification on basics of internet. Down arrow, 2:16 p.m. bookmark, my favorite web page file, row 5. Down arrow, 11:40 a.m. Todd.wikipedia.org, row 6. Down arrow, 11:39 a.m. about Gandhiji and Wikipedia and Tamil, Google search. நேத்து பார்த்தோம் இல்லையா? Down arrow, 11:39 a.m. about Gandhiji and Wikipedia and Tamil, Google search ஓகே. Down arrow, 11:38 a.m. I app Madurai, Google search Down arrow, 11:38 a.m. NIVH Chennai, Google search ஓகே. இந்த மாதிரி நம்ம எல்லா ஹிஸ்டரியுமே இதுல பார்க்க முடியும். இதுல என்டர் கொடுத்து அந்த பேஜுக்கு நம்ம போய்க்கலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம ஹிஸ்டரி எல்லாமே நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சரி, எனக்கு இந்த ஹிஸ்டரி எல்லாம் நிறைய இருந்தா கசகசன் இருக்கும், வேணாம் நான் டெலிட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லை. மேலே போகிறேன், அப்பேரை கொடுக்குறேன். Up arrow, 11:4. ஷிஃப்ட் டேப் கொடுப்போம். Shift plus tab, link clear browsing data. கிளியர் ப்ரௌசிங் டேட்டா என்டர் கொடுப்போம். Enter untitled Google Chrome. Settings Google Chrome. Settings document. Banner landmark. Search settings edit blank. Settings document. Clear browsing data dialog. Clear browsing data clears history and auto completions in the address bar. Signs you out of most sites. Frees up less than 69.1 MB. Some sites may load more slowly on your next. ஓகே. இப்போ இதுலயே சொல்லுது உங்களுக்கு எத்தனை MB க்ளீன் ஆகும் எல்லாமே விஷயம் சொல்லுது. நம்ம டேப் கொடுத்து பார்ப்போம். Tab control. Basic tab selected 1 of 2. பேசிக் டேப்லயே இருங்க. டேப் அடிப்போம். Tab time range combo box last hour collapsed. டைம் ரேஞ்ச் காம்போ பாக்ஸ் லாஸ்ட் ஹவர் அப்படின்னு இருக்கு. இல்ல நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். Down arrow last 24 hours. Down arrow last 7 days. Down arrow last 4 weeks. Down arrow all time. ஆல் டைம் எல்லா டைமும் வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லாமே அழியும். லாஸ்ட் ஹவர்னு வச்சீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பார்த்தது மட்டும் அழியும். ஆல் டைம் வச்சிருவோம். டேப் அடிப்போம். Tab clickable browsing history clears history and auto completions in the address bar. Checkbox check clears history and auto completions in the address bar.
Tab. Clickable cookies and other site data signs you out of most sites. Checkbox check signs you out of tab. Clickable cached images and files frees up 69 point. இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது செக் பாக்ஸ் செக்ல இருக்கு. வேணா செக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நாட் செக் பண்ணிக்கலாம். Tab. Cancel button. கேன்சல் பட்டன். Tab. Clear data button. கிளியர் டேட்டா ஒரு என்டர் கொடுக்குறேன். Enter. Settings document. Dialog. Clear browsing data. Settings document. Main landmark. Main landmark. Clickable. Clear browsing data. Link. Clear history. Cookies. Cache and more. Settings document. Link. Clear browsing data. ஓகே, இப்போ எல்லாமே கிளியரா இருக்கும். கண்டிப்பா கிளியரா இருக்கும். இதுல நான் இப்போ Alt F4 கொடுத்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து போய் Alt plus F4. PowerPoint slideshow. இப்போ நம்ம போய் பார்ப்போம். என்ன வருது Desktop app now. G. Google Chrome. Enter. My favorite web page document. Heading level. இப்போ நமக்கு மறுபடியும் மை ஃபேவரட் வெப் பேஜ் வந்துருச்சு. Alt கொடுத்து Chrome menu sub menu. டச் கொடுப்போம். H history sub menu H4 of 19. History CTRL up arrow 3 tab CT down arrow history CTRL Chrome /history document search history edit blank. சரி, டேப் கொடுத்து அதே லிஸ்ட்ல போய் பார்ப்போம், இருக்கான்னு பார்ப்போம். Tab clickable Chrome history link. Tab tabs from other devices link. Tab clear browsing data link. Tab list of history entries table 11:57 a.m. bookmark my favorite web page file row 1 column 1 checkbox not checked down arrow up arrow down arrow up arrow. எதுமே இல்ல, எதுமே இல்ல. ஏன் இருக்குன்னு கேட்டானா இப்ப கடைசியா வந்து புக்மார்க் இப்ப ஓபன் பண்ணோம் இல்லையா மை ஃபேவரட் வெப் பேஜ், அந்த பேஜ் இங்க காமிக்குது. Up arrow down arrow up arrow down arrow up arrow. எதுமே இல்ல, எதுமே இல்ல. எல்லா ஹிஸ்டரியுமே நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற ஹிஸ்டரியை கிளியர் பண்ணிடலாம். சரியா? இது மெயினா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பயன்படுத்த முடியும். சரிங்களா? இது பண்ணலாம். NVDA plus T. CTRL plus W. File menu button view site. NVDA plus T. My favorite web page Google. Alt plus F4. PowerPoint slideshow. NVDA plus T. இதுலயே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த குரோம்ல வந்து நம்ம பேசிட்டே போனோம்னா ஒரு மெயில் ஐடி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, இல்லை நீங்கள் பல சைட் போன பாஸ்வேர்டு எல்லாமே சேவ் பண்ணி வச்சு டக்குன்னு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு ஃபுல்லாமே நீங்கள் எடுக்கிற மாதிரி எல்லா விஷயமே பண்ண முடியும். அது இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா நிறைய விஷயங்கள் அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். சரியா? அதனால் பாஸ்வேர்டு சேவ் பண்ணுற விஷயங்கள் இப்போதைக்கு வேண்டாம். NVDA plus F12 11:59. ஓகே, இதுதான் வந்து நம்ம பாஸ்வேர்ட்ஸ் சேவ் பண்ணுறது. மற்ற விஷயங்கள்லாம் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் ஓரளவுக்கு கிளாஸில் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்புகிறேன். எப்படின்னா இந்த செட்டிங்ஸ் வைக்கிறது ஆகட்டும், கூகுள் சர்ச், இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஒரு புது வெப்சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெப்சைட்லலாம் இண்டிவிஜுவலாக நீங்கள் செயல்பட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பல விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். நிறைய பேர் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்லோவாக வச்சு யூஸ் பண்ணும் போதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு வேலையை ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். ஏன்னா வந்து இன்னைக்கு பைக் வாங்கி ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டி பார்க்கலாம். ஆனால் அதே ஒரு வருஷம் கழிச்சு ஓட்டும் போது அதே 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பைக் ஓட்டுறதுக்கு அர்த்தமே இல்லை. சரியா? எப்படியும் வந்து ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் இல்லை 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினா தான் ஒரு பைக் ஓட்டுனதுக்கே அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா உங்கள் வேலையுமே ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு ஸ்லோவாக வச்சு யூஸ் பண்ணால் எனக்கு உண்மையிலேயே வந்து யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிக்காது. கொஞ்சம் ஒரு சில விஷயத்துக்கு ஃபாஸ்ட்டாக வைக்கணும், ஒரு சில விஷயத்துக்கு ஸ்லோவாக வைக்கணும். படிக்க போகிறோமா ஸ்லோவாக வச்சுக்கலாம், யூஸ் பண்ணுறோமா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கெங்கே எப்படி எப்படி தேவையோ அந்த மாதிரி பயன்படுத்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயத்தில் கம்ப்யூட்டரை நம்ம ஃபாஸ்ட்டாக பயன்படுத்த முடியும். இது வரைக்கும் நம்ம கிளாஸ் நடந்தது உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டவுட் செக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேம் கேட்டிருந்தேன் இல்லையா, நிறைய பேர் வந்து அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு அதை வந்து சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு நிமிஷம். நேம் ஏதாவது பெண்டிங் இருக்கா? பாருங்க. Galaxy J7 அதை போடுறோம்.
போடுறேன் போடுறேன். நானே எடுத்து விட்டா கேலக்ஸி கேக்குதா? கேக்குது கேக்குது. நான் சொல்லவா? அந்த கேலக்ஸி J7 நெக்ஸ்ட். கேலக்ஸி M31 யாரோ வச்சிருக்கீங்க, அதையும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சார் ஆமா சார், அந்த ரெண்டு தான் சார், கேலக்ஸி J7 நெக்ஸ்ட், கேலக்ஸி M31 ரெண்டு பேர். அந்த ரெட்மின்றவங்க தான் நேத்து நீங்க ஒரு பேர் சொன்னீங்க. பாத்துட்டேன் அவங்க பேர். அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா. கேலக்ஸி M31, கேலக்ஸி M7 என்னமோ இருக்கு. ரெண்டு பேர் மட்டும் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா ரெகுலரா வந்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டீங்கன்னா நோட் பண்ணிக்குவோம். From Brasida run to everyone. Vivo also their alert. அவங்க பேர் போட்ட வைவோ அவங்க பிரசன்ட் போட்டாங்க. அதனால பிரியதர்ஷினி மேடம் அவங்க பார்த்தாச்சு. மற்றபடி அவங்க கேலக்ஸி தான் பார்க்கணும். அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஓகே. கேலக்ஸி J7 நெக்ஸ்ட் நீங்க அன்மியூட் பண்ணிருக்க, நீங்க எடுத்துட்டு பேசுங்க. ஹலோ, கேலக்ஸி J7 நெக்ஸ்ட் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நீங்க தானா மேடம்? சார் நான் சாமுண்டி சரி தான் சார், J7 நெக்ஸ்ட். சரி சரி ஓகே மேடம் நான் பாத்துக்கிறேன் மேடம். நான் சாமுண்டி சரி பிரசன்ட் போட்டேன், வரல போல இருக்குங்க சார். சரி பாத்துக்கிறேன் மேடம். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. சரிங்க சார். J7 நெக்ஸ்ட் என்னோட சார். ரைட் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். கேலக்ஸி M31 நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கேலக்ஸி M31 இருக்கீங்களே ஒருத்தவங்க, அவங்க யாரும் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. பேசுங்க, அன்மியூட்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ யாருங்க சார்? சொல்லுங்க பிரதர். யாரு சார்? கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க சார். சாம்சங் M31 அதிபன் V சார். சொல்லுங்க. நீ ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கல்ல? எஸ் சார். உங்க பேர் சொல்லுங்க. அதிபன் V. ஓகே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் பேர் போட்டுக்கிறேன். சரிங்களா? சர்டிஃபிகேட் கண்டிப்பா கிடைக்கும். ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்களா நீங்க? ஓகேங்க சார். ஓகே. சரி எஸ் சார். சரி பாருங்க. ஓகே சார். அதிபன். சரி, இப்போ நீங்க டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம என்னன்னு பேசிக்கலாம். சரிங்களா? சார் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் கேட்டவங்களே திருப்பி ஒரு டைம் கேளுங்க, போதும். என்னன்னு பாத்துக்கலாம். ஜெயச்சந்திரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஜி ஜெயச்சந்திரங்க. வணக்கம் ஜி, சொல்லுங்க ஜி. வணக்கம் ஜி. இந்த லைட்டா சொல்லுங்க, அந்த பாஸ்வேர்ட் சேவ் பண்றது எப்படி, எங்க போய் சேவ் பண்ணணும் அது மட்டும் சொல்லுங்க கொஞ்சம் லைட்டா. சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுள் குரோம்ல லாகின் எப்பயுமே ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த மெயில் ஐடியை பெர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் அதே மெயில் ஐடி இருந்தாலும் வேற வெப்சைட் ஏதாவது ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா, மேலே ஆல்ட் கொடுத்தீங்கன்னா மேலே டேப் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் பார் எடிட் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் டேப் கொடுத்தீங்கன்னா சேவ் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கனாலே ஃபேஸ் கொடுத்தாலே சேவ் ஆகிடும். அட்ரஸ் பார்ல இருந்து ஒரு டேப் கொடுக்கணுமா? 2 டேப் கொடுத்து பாருங்க, சேவ் பாஸ்வேர்ட்னே இருக்கும். சரியா? சேவ் பண்ணிருங்க. அது போக வேற வெப்சைட் நீங்க பயன்படுத்தினாலும் அதுக்குண்டான பாஸ்வேர்டும் மேலே போய் சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும்.
நீங்க வேற எங்கேயாவது சிஸ்டத்துல போய் குரோம்ல உங்களோட மெயில் ஐடி போட்டீங்கனாலும் அந்த வெப்சைட்டோட பாஸ்வேர்டு பூராமே சேவ் ஆகி கிடக்கும். மெயில் ஐடி பாஸ்வேர்டு எதுனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, அங்க சேவ் ஆகும். அத நம்ம பார்க்க முடியுமா? இந்த சைட் இந்த பாஸ்வேர்ட்ன்றத நம்ம பார்க்க முடியுமா? இல்ல நீங்க எப்படியுமே ஜிமெயில் யூசர் நேம் போடுவீங்கல்ல, யூசர் நேம் உண்டான பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்கா இல்ல இப்ப உதாரணத்துக்கு டிஎன்ஏபி சைட் இருக்குன்னு வைங்களேன். டிஎன்ஏபி சைட்டுடைய பாஸ்வேர்ட் நாங்க சேவ் பண்ணிடுறேன். சரியா? பார்க்கலாம். அதுல வந்து மேனேஜ் பாஸ்வேர்டு இருக்கும். உள்ள போனீங்கன்னா என்னென்ன பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிருக்கீங்கன்னு ஃபுல்லாவே காமிக்கும். சரி, ஓகே. எத்தனை வெப்சைட்டுக்கு சேவ் பண்ணிருக்கீங்கன்னு காமிக்கும். என்ன பாஸ்வேர்டும் காமிக்காங்க. காமிக்கும் பாஸ்வேர்டும். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம ஃபேவரட்ஸ் போடும்போது ஒரு ஃபோல்டரா போட்டு நம்ம வந்து அதுக்குள்ள சப் இதுவா நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி ஆப்ஷன் குரோம்ல கிடையாதா? குரோம்ல அப்படி இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கண்ட்ரோல் இப்போ டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டோம்னா இல்ல வேணா பார்க்கலாம். அதுல வந்து மேனேஜ் புக் மார்க்னே இருக்கு. அதுல போனா பண்ணலாம் போல. ஆனா இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல. பண்ணி பாருங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். மேனேஜ் புக் மார்க்னே இருக்கு. அதை பார்த்தோம்னா தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. சரி, ஓகே. ஏன்னா இப்படி தனித்தனியா சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமா நிறைய வரும். அது மாதிரி ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணா அழகா நீட்டா இருக்கும். கண்டிப்பா. சரி, ஓகே. ஓகே. வேற இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. பிரியதர்ஷினி மேடம், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் மேடம். சார் சொல்லுங்க மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ விண்டோஸ் 10ல கூகுள் குரோம் எப்படி இன்ஸ்டால் பண்றது? கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்றது ஒண்ணும் இல்லை மேடம். நீங்க வேற ப்ரௌசர்ல கூகுள் சர்ச்ல போய் நீங்க டவுன்லோட் கூகுள் குரோம்னு கொடுத்தீங்கனாலே கூகுள் குரோம் டவுன்லோட் பண்ற வெப்சைட் வரும். அதுல போய் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடும். இல்ல இப்பதான் நான் வந்து அந்த விண்டோஸ் 10 OS போட்டு இருக்கிறதுனால இப்போ அது ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் சார் இருக்கு. இப்போ இன்ஸ்டால் பண்ணனும்னா வேற ஏதாவது அப்படி இல்ல மேடம். நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டாவே அதுல இருக்கும். மைக்ரோசாஃப்ட் டெஸ்க்டாப்ல போய் இல்லங்க, டெஸ்க்டாப்ல போறப்ப with desktop list tab கொடுக்கறேன். tab ஓகே. start button வந்துச்சா மறுபடியும் tab கொடுங்க. tab type here the search button மறுபடியும் tab tab talk to Cortana button மறுபடியும் tab task view button right arrow tab running applications toolbar Microsoft Edge button மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பட்டன் இருக்கா? right arrow file export left arrow Microsoft Edge button அதுல நீங்க என்டர் கொடுத்து போய் கூகுள் சர்ச் கூகுள் இருக்குலையா www.google.com கொடுத்து நீங்க அதுல டவுன்லோட் கூகுள் குரோம், அது ஒரு தனி பிரவுசர் அப்ளிகேஷன் தான். நீங்க டவுன்லோட் பண்ணி கண்டுபிடிச்சா இன்ஸ்டால் பண்ணி கீழே டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போனா அப்செட் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்க சார். சரிங்களா? அது வேணா பண்ணீங்கன்னா ஈஸியா அப்டேட் ஆன வெர்ஷன் கூகுள் குரோம் இன்ஸ்டால் ஆயிடும். ஏன்னா இப்போ சப்போர்ட்டடா இருக்கிறது கூகுள் குரோம், குரோமியம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். மற்றபடி மைக்ரோசாஃப்ட் எட்ஜுமே இப்போ சப்போர்ட்டா இருக்கு. பட் அது நீங்க அந்த அளவுக்கு அதுல சப்போர்ட் ஆக மாட்டேங்குது சார் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். எனக்கு கூகுள் குரோமே பழகுனதுனால அது ஓஎஸ் மாத்ததுனால திருப்பி எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரியல, அதனால கேட்டேங்க சார். இன்ஸ்டால் கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க மேடம். கண்டிப்பா பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே மேடம். ஓகே. थैंक यू சார். சம்சுதன் அண்ணா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. மோகன் சார். வணக்கம் ஜி, சொல்லுங்க. வணக்கம். இப்ப ஹிஸ்டரி பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கிளியர் ஹிஸ்டரி கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த புக் மார்க் வந்து நம்ம பண்ணி வச்சோம் பாத்தீங்களா, அந்த இதுவும் சேர்ந்து டெலீட் ஆகுமா? இந்த புக் மார்க் பண்ணி வச்சோன்ற தகவல் மட்டும் டெலீட் ஆகுமா? புக் மார்க் எல்லாமே இருக்கும். புக் மார்க் டெலீட் ஆகாது. அது நீங்க வேணா தனியா தான் டெலீட் பண்ண முடியும். மேக் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம இது பண்ணது அங்க டவுன்லோட் பண்ண அந்த ஹிஸ்டரிஸ் தகவல்கள் மட்டும் அது அழியும் இல்லையா? என்னென்ன வெப்சைட் பாத்தீங்கன்னா அத்தனை தகவலுமே அங்க இருக்கும். அது மட்டும் எல்லாமே அழிஞ்சிரும். சரி. ஓகே. இப்ப அடுத்தது வந்து இந்த blindhelp.netல போனோம்ல, அதுல வந்து என்னன்னா இப்ப கேட்டகரிஸ் வந்து நம்ம குடுக்குறோம். இப்ப ஜாஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஃபார் விஷுவலி இம்பேர்ட் அப்படின்ற கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணாதான் வந்து ஜாஸ் வந்து நமக்கு எடுக்க முடியுமா? இல்லைன்னா சும்மா சர்ச் மட்டும் கொடுத்தா போதுமா சார்? இல்ல அதுல டைட்டில் சர்ச்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு இப்ப சாஃப்ட்வேர் பேர் பெர்ஃபெக்ட்டா தெரியுது அப்படின்னா நீங்க அந்த சர்ச் கொடுத்து ஜாஸ் JAWS டைப் பண்ணி டேப் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஜாஸ் கீழே வந்துரும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அதுவே செலக்ட் பண்ணிரும். ஆனா வந்து நீங்க நான் எல்லா கேட்டகரியில என்னென்ன சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கேட்டகரியில போய் நீங்க கிளிக் பண்ணி என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னு ஒவ்வொன்னா பார்த்து இதெல்லாம் நான் தேடிட்டு இருந்த முன்னாடி அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். இந்த சர்ச் இன்ஜின் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, கேட்டிருந்தேன் நேத்தே நான் கேட்டிருந்தேன். இப்ப
கூகுள் வச்சு காட்டுனீங்க. இப்ப ஜிமெயில் வேணும் அப்படின்னா மொத அந்த ஜிமெயில் பேஜை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கணுமா சார்? ஓபன் பண்ணிட்டு தான் நம்ம வச்சுக்கிட்டு செட்டிங்ல போய் அதுல வந்து சேவ் கரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க சேவ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நீங்க எப்ப ஜிமெயில் வந்துரும், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. எப்ப கூகுள் குரோம் ஓபன் பண்ணாலும் ஜிமெயில் பேஜ் வந்துரும் இல்ல? பேஜ் வந்துரும், ஆமா வந்துரும். ஓகே ரைட் சார், நான் இது ட்ரை பண்ணி பாக்குறேன். தேங்க் யூ சார். ஓகே ஓகே ஓகே. ஹலோ அந்த ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. மலர் மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேடம். ஹலோ மலர் மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். ஹலோ ஹலோ மேடம் நீங்க அன்மியூட்ல தான் இருக்கு, பேசுங்க மேடம். கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். சார் இந்த கதை மலர்னு பேர் இருக்குது சார், ஆனா இந்திராணி என் பேரு. சரிங்க மேடம், நீங்க பிரசன்ட் அனுப்பியிருக்கேன் சார். பாத்த இதுலயுமே நீங்க பிரசன்ட் போட்டிருக்கீங்களே, நான் பாத்துட்டேன் நானு. ஒரு நாள் போட்டேன், ஆமாங்க சார். சரிங்க மேடம், நல்லது மேடம். வாட்ஸ்அப்லயும் பிரசன்ட் அனுப்பிச்சிங்க, பாத்துட்டேன் நானு. சரிங்க சார். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். வேற ஏதாவது கேள்வி டவுட் இருக்கா மேடம்? எதுவும் இல்லை மேடம். சார் அடுத்து கேலக்ஸி ஜேசன் அவங்க சாமுண்டேஸ்வரி மேம் அவங்க. மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் நான் டவுட் கேட்க பண்ணலைங்க சார். நான் சொல்லுங்க மேடம். பேர் சொல்றதுக்காக தான் சார் நீங்க அதுக்காக ரேஸ். ஓகே 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 ஓகே. थैंक यू மேம், थैंक यू. சரிங்க சார், थैंक यू சார். மலர்விழி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேடம். பேசிட்டாங்களேப்பா மலர்விழி. ஹலோ சார். பேசலையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், வாங்க மேடம். சார் மலர் பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். சார் என் பேரை கூப்பிட்டீங்க, அப்புறம் யாரோ பிரசன்ட் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் நான் மலர் பிரசன்ட் அப்படின்னு போடலீங்க சார், மீதி நாளெல்லாம் போட்டிருக்கீங்க சார். இல்ல இதுல வந்தா நாங்க பிரசன்ட் போட்டுருவோம் மேடம். நாங்க பேர் இல்லாதவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுறோம், மத்தபடி இதுல பார்த்தோம்னா பிரசன்ட் போட்டுருவோம் மேடம், கண்டிப்பா போட்டுருவோம். சார் ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேடம். சார் விண்டோஸ்ல என்டர்பிரைசஸ் ஹோம் ப்ரோ இதுக்கெல்லாம் பெரிய டிஃபரெண்ட் இருக்காங்க சார்? டிஃபரெண்ட்லாம் ரொம்ப கம்மி தான் மேடம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை மேடம். எல்லாமே ஒரே ஓஎஸ் தான், பட் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ல கொஞ்சம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி. இப்போ நான் விண்டோஸ் ஐ கொடுத்து செட்டிங் போனோம் இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போ அதில் செட்டிங்ல போனால் வந்து ப்ரோவில் ஒரு மாதிரி இருக்கும், ஹோமில் ஒரு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாறி இருக்குமே தவிர மேக்ஸிமம் எல்லாமே ஒன்று. ப்ரோனா கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் என்டர்பிரைசஸ் தாங்க சார் எனக்கு போட்டு கொடுத்தாங்க, ஓஎஸ் போட்டு கொடுத்தாங்க. கண்டிப்பா மேடம். இப்ப நாங்க வந்து யூனிகிராம் போடலாம் அப்படின்னா என்டர்பிரைசஸ் இருந்தா போட முடியாதுங்கறாங்க, அது நிஜமாங்க சார்? அப்படிதான் அது இல்ல மேடம், நீங்க மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் மெயினா போடணும், போட்டா தான் எந்த ஆப்புமே போட முடியும். அது போட்டு அதுல போய் அந்த ஸ்டோர்ல இருந்து தாங்க சார் நான் யூனிகிராம் போட்டேன். அதுதான் மேடம், நீங்க மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் மெயினா அந்த இதுல இன்ஸ்டால் பண்ணா தான் பண்ண முடியும். நீங்க எப்படி மெயில் ஐடி வச்சிருக்கீங்க? தான் பண்ணிருக்கேன். இப்ப யூனிகிராம் போட மெயில் ஐடி மாதிரியே மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்க்கும் வச்சிருக்கேன். சரிங்க மேடம். அதுக்கப்புறம் யூனிகிராம் வந்து போடுறதுக்கு ஸ்டோர் மூலம் போயிட்டு போனேன். சரிங்க மேடம். ஆனா போட முடியல. அப்புறம் ஒருத்தவங்களை கூப்பிட்டும் போட சொன்னா, அவங்க வந்து ரிமோட்ல போட்டாங்க. போட்டுட்டு கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு என்னது அப்படின்னாங்க, என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு வராதுங்க, அதனாலதான் அது இவ்வளவு தூரம் இருந்தும் கடைசியில வந்து ஃபால்ட்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாங்க சார்? சரி தெரியல மேடம், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நானுமே ப்ரொஃபஷனல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இங்க ஹோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்படி என்னன்னு தெரியல மேடம், செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மேடம். நான் பார்த்துட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன் மேடம். இப்ப நம்ம ப்ரொஃபஷன் போடணும்னா எப்படிங்க சார் போடணும்? இந்த blind.net போயா? இல்ல மேடம், நீங்க ஒரிஜினல் வாய்ஸ் வச்சிருக்கீங்கன்னா எப்படின்னு தெரியல மேடம். அதுல ப்ரொஃபஷனல்னா ஒரிஜினல்னா 9000 ரூபாய் அம்மா, நான் அது பார்த்தேங்க. 7500 ரூபாய் மேடம்.
இது ப்ரோங்களா? ப்ரோ மேடம் 7500 ரூபா. 9500 ரூபான்னு காட்டுச்சுங்க சார். இருக்கு மேடம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கெட்ல ஒரு ரேட் வித்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படி வேணா வாங்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க சார் சரிங்க சார். சரி இப்போ அதுல கிராக் வெர்ஷன் கிடைக்காதுங்களா? கிராக் வெர்ஷன் போட்டால் அப்டேட் பண்ண முடியாது மேடம். அது பிரச்சனை இருக்கு. நீங்க போடலாம், பிரச்சனை இல்லை. அப்டேட் பண்ண முடியாது. நியூ வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நீங்க அப்டேட் ஆஃப் பண்ணி வைக்கணும். பல விஷயங்கள் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் போட்டு ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பெர்ஃபெக்டாக அப்டேட் பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதை பார்க்கலாம். சரிங்க சார். சரிங்க மேடம். ஓகேங்க சார். சரிங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஷாலினி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஹலோ சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. சொல்லுங்கப்பா. சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். மொபைல்ல கூகுள் குரோம் யூஸ் பண்ணுவோம்ல சார், அதுலயுமே இப்போ நீங்க சொல்ற மாதிரி யூஸ் பண்ணலாமா சார்? புக் மார்க்ஸ் எல்லாமே பண்ண முடியும். நம்ம சிஸ்டத்துல புக் மார்க் வச்சாலுமே இங்க மெயில் ஐடி என்ன லாகின் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடி அங்க இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த புக் மார்க்குமே அங்க செட் ஆயிடும். அங்கேயே புக் மார்க் நம்ம செட் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ண முடியும். மெயில் ஐடி வந்து ஒரே மெயில் ஐடியில தான் யூஸ் பண்ணலாமா, இல்ல நம்ம சேஞ்ச் பண்ணா அதை யூஸ் பண்ணிக்கலாமா சார்? அப்படி இல்லை. குரோமை பொறுத்தளவு நம்ம எந்த மெயில் ஐடி எங்கெங்க போடுறோமோ அந்த மெயில் ஐடிக்கு உண்டான செட்டிங் தான் எல்லா இடத்துலையுமே மாறும். சரியா? அதனால வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணிட்டு குரோம் யூஸ் பண்ணா அந்த செட்டிங் என்ன இங்கே வேற இடத்துல வச்சிருக்கீங்களோ அதே செட்டிங் இங்கேயும் வந்துடும். இப்போ நான் வந்து இங்கே நிறைய புக் மார்க் காமிச்சேன் இல்லையா? அந்த புக் மார்க் பூராமே நான் வீட்டில் செட் பண்ணது இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்ம எங்கே செட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஆனா சேம் மெயில் ஐடி அங்க யூஸ் பண்ணதுனால அப்படியே இங்க உங்களுக்கு இங்கேயும் காமிக்குதாமா. ஓகே சார். எல்லாமே செட் பண்ணலாம். மொபைல்லையும் செட் பண்ணலாம், இதுலயும் செட் பண்ணலாம். ஓகே சார். சார் நான் 4 நாளுமே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே ஃபர்ஸ்ட் டே மட்டும் அது ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணோம் சார். கலாதேவி அக்கா. ஓகே சொல்லிட்டாங்க போட்டாச்சு. பிரசன்ட் போட்டாச்சுப்பா. ஓகே சார். ஓகேப்பா. மகாலட்சுமி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இருக்காங்க சார், 2-3 பேர் இருக்காங்க. ஹலோ மகாலட்சுமி மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மகாலட்சுமி மேடம். சார் வணக்கங்க சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். சார் ஹலோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மேடம். பண்ணிருக்காங்க. சொல்லுங்க மேடம். சார் NVIDIAக்கு போக தெரியுதுங்க. NVIDIA. ஹலோ மேடம். இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களா இல்லையான்றது. டவர் கம்மியா இருக்கு மேடம். கொஞ்சம் விட்டு கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கு. அப்படிங்களா சார்? இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க மேடம். கேக்குது. சொல்லுங்க மேடம். சார் இப்ப NVIDIA வாய்ஸ் வந்து நியூவா போட்டேங்க சார். அப்ப ஜாஸ் இன்ஸ்டால் பண்ணி தர சொன்னேன். எனக்கு கிராக் வெர்ஷன் போட்டுக்கிறதா சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து போக தெரியலங்க சார். இருக்கா இல்லையான்னு செக் பண்ணவே தெரியல. NVIDIA செட்டிங்ஸ் தான் போக தெரியல. அப்ப ஜாஸ் போகணும்னு என்னங்க சார் பண்றது? விண்டோஸ் M கொடுத்து டெஸ்க்டாப்ல போய் ஜேன்னு அடிங்க மேடம். ஜாஸ் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா ஜாஸ் இருந்தா என்டர் கொடுத்தா ஆன் ஆயிடும் மேடம். அவ்வளவுதான். விண்டோஸ் M கொடுத்து டெஸ்க்டாப் போய் ஜேங்களாங்க சார்? ஜே கொடுத்தீங்கன்னா ஜாஸ் இருக்கும் மேடம். கண்டிப்பா இருக்கும். ஓகேங்க சார். சார் நானும் 4 days கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா நான் பிரசன்ட் போடலிங்க சார். நான் ஃபர்ஸ்ட் நாள் உங்க கூட பேசுறேன். இன்னைக்கு உங்க கூட பேசுறேன். கண்டிப்பா மேடம். நான் பிரசன்ட் போட்டுக்கிறேன் மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். அவ்வளவுதாங்க சார் என் டவுட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. பத்மா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேடம். ஹலோ பத்மா மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க ஸ்வைப் பண்ணி மியூட் எடுங்க மேடம். நீங்க கீபோர்ட்ல டேப் கொடுத்து கூட மியூட் கொடுங்க. அப்ப ஈஸியா வரும். அன்னைக்கு மியூட் கொடுக்க முடியல அப்படின்னீங்க. ஹலோ இல்லன்னா அவங்க அன்மியூட் பண்ணல. சரி அடுத்து பேசுவாங்க. சம்சேனா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் ஆக்சுவலா சாரி, மறுபடியும் டவுட், சிரமத்துக்கு மன்னிக்கணும். ஏன்னா இது ஒரு சின்ன இதை இப்ப புக் மார்க் பத்தி இப்ப கடைசியா ஒரு அப்டேட் சொன்னீங்கல்ல. இப்ப நான் வீட்டுல பண்ணது வந்து இங்க அப்படியே வந்துச்சுன்னு நம்ம இமெயில் அட்ரஸ் வந்து சைன் பண்ணிட்டு அந்த குரோம்ல பண்ணோம்னா புக் மார்க் வந்து ஆன்லைனோட லிங்க் ஆயிருமா சார்? ஆமா, ஆன்லைன் குரோமை பொறுத்தவரை ஆன்லைன்ல லிங்க் ஆயிடும். நீங்க எங்க போனாலுமே
அந்த புக் மார்க் ஆகட்டும் பாஸ்வேர்ட் ஆகட்டும் எல்லா செட்டிங்குமே நம்ம தனியா எடுத்துக்கலாம். அப்படியா? இப்ப நம்ம என் லேப்டாப்ல செஞ்சுட்டு நம்ம ஐஏபில வந்து நான் ஒர்க் பண்ணா கூட என் இமெயில் அட்ரஸ் சைன்இன் பண்ணிட்டோம்னா அந்த குரோம் வந்து நான் என்ன செட்டிங்ஸ் வச்சிருந்தேனோ அது கூட வந்துருமா? எல்லாமே வந்துரும். ஃபியூச்சர் புக் மார்க் எல்லாமே பாஸ்வேர்ட் எல்லாமே சேவ் ஆயிடும். இன்கேஸ் நீங்க சைன் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். நம்ம மொபைல் மாதிரி எல்லாமே இதே மாதிரி தான். ஓகே சார், ஓகே. அத இப்ப நீங்க சொன்னீங்களா, எனக்கு அத சடனா அந்த டவுட் வந்துருச்சு. ஓகே, थैंक यू சார். அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. ஓ சரி சரி சரி, ஓகே ரைட், थैंक यू சார். சார் அவ்வளவுதான் சார், கண்டினியூ பண்ணலாம். NVDA plus F12 1222. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து லாஸ்ட் நாள், நல்லபடியா எல்லாரும் வந்து கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. மற்றபடி வந்து நம்ம சர்டிஃபிகேஷன் நாளைக்கு வந்து உங்களுக்கு எப்போ நாளைக்கோ இல்லை எப்பயோ டெஸ்ட் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம்ல அதை பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் கண்டிப்பா அனுப்பிடுவோம். ஏற்கனவே உங்களோட நேம்லாம் கேட்டது கூகுள் ஃபார்ம்லேயே உங்க நேம்லாம் இருக்கு, அதனால அதையே போட்டுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த இதை கலந்துக்கிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. மேலும் ஃபீட்பேக்கில் வந்து நீங்கள் மேலும் என்ன கிளாஸ் எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இப்போ நாங்கள் 4 சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கோம். அதாவது பேசிக் கம்ப்யூட்டர் ஆகட்டும், வேர்டு, எக்ஸல், இப்போ இன்டர்நெட், இது வந்து 4மே சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். இந்த 4லையுமே நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒருங்கிணைச்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதா இருக்கும். அதில் யார் யார் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஒருத்தர் 2 பேர் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. பட் அதில் 4லையுமே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா நீங்களும் கொடுங்க, நாங்களுமே முடிவு பண்ணி உங்களுக்கு பின்னர் அறிவிக்கிறோம். ஓகே, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த கிளாஸில் எப்போ இருக்கோ அனௌன்ஸ் பண்ணி சந்திப்போம்.